அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். நாங்கள் தொடர்ச்சியாக ஃபீல்ட் ஒர்க் சென்டர் பேப்பர் செஞ்சுட்டு வரோம். அதில் முதலாவது டேர்ம் 2021 நடந்தது. இதுவுமே 2022 பெட்ஜுக்கு நடந்தது. இப்போ வளமையாக இந்த ஒரு பெட்ஜுக்கிட்ட ஃபஸ்ட் டேர்ம் 2 வருஷத்துக்கு நடக்கும் அப்படின்றது சரிண்டா. அஹ், 2019 சாரி 2020 தான் நடந்திருக்கணும். 2022 2020 அந்த கோவிட் காலத்துல எல்லாம் டிலேகள் வந்ததால தான் அந்த 2022 பெட்ஜிட முதலாவது டேர்ம் நடக்கக்கொள்ள 2021 வரக்கூடிய நிலைமை உண்டு வந்து. இதுக்கு நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கலும் இந்த 2 வருஷம் கெப் ஒன்று இருந்திருக்கும். ஆனா இன்னும் அந்த ஒரு வருஷம் இது ஒன்று இருக்கிறதுக்கு காரணம் இந்த பெட்ஜிட் அவங்களோட எக்ஸாமும் பிறகு தான் நடந்தது. இந்த 2022 எக்ஸாம் 2023 தான் நடந்தது. ரைட். நாங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரில் கேள்விகளுக்கு நேரடியாக போவோம். ஆரம்பத்தில் ஒரு இது ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு இந்த யூடியூப் வீடியோவில் கீழுக்கு ஒரு டிரைவ் ஒன்று போட்டிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்க்கலாம் அந்த டிரைவை. அந்த டிரைவில் இந்த டிஸ்கஷன் நடந்த பேப்பர்ஸில் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே ஒரே லிங்க் தான். அப்போ அதே லிங்க்ல போய் இதுக்கு நடந்த பேப்பர்ஸோட வீடியோஸ், அந்த பேப்பர், அந்த பேப்பர்ஸுக்கு எழுதின டிஸ்கஷனுக்கு எழுதின நோட், அதுகள் எல்லாம் அந்த ஃபோல்டர்களுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதில் வீடியோ லிங்க்கும் இருக்குது, யூடியூப் லிங்க்கும். ரைட். அப்போ அதை இந்த ஒரே ஒரே ஃபோல்டருக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி டிரைவ் ஒன்று தான் போட்டிருக்கு. ரைட். அதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் ரைட். நேரடியாக கேள்விகளுக்கு வரும். இப்போ நீங்கள் இதுக்கு 2 பேப்பரையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணின ஒரு ஆளுக்கு இதில் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பார்த்ததா இருக்கும். இப்போ இங்கே நாங்கள் ஒரு 4-5 பேப்பர்ஸ் ஒழுங்காக விளங்கி செஞ்சோம்னா புதுசாக உங்களுக்கு இந்த 26 பேஜுக்கு வர பேப்பர் பெரும்பாலும் 25 கேள்வியில் எல்லா கேள்விகளும் மூலம் ஃபுல் மார்க்ஸுக்கு போகக்கூடிய நிலைமை உண்டு. எங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கள்ட. ரைட். நேரடியாக கேள்விகளுக்கு வரேன். சர்வதேச அழகு எஸ்ஐ அழகு அல்லாதது. அப்போ இங்கே அடிப்படை அழகை பற்றி கேட்டில, பொதுவாக எஸ்ஐ அழகுண்டு. இப்போ அடிப்படை அழகு மட்டும் வராது, மற்றதுகளும் சேர்ந்து வரும். ரைட். அப்போ இதில் மீட்டர், செகண்ட், இது ரெண்டும் கெல்வின், அது மூணும் அடிப்படை அழகாகவும் இருக்குது, எஸ்ஐ அழகாகவும் இருக்குது. இந்த ஜூலுன்றது சக்திக்குரிய அழகு. அது இந்த எஸ்ஐ அழகு என்றதுல பிரச்சனை இல்லை. நியூட்டன் நியூட்டன் மீட்டர்னு எடுக்கலாம், ஜூலுண்டு எடுக்கலாம், கிலோகிராம், மீட்டர் வர்க்கம், செகண்ட் மைனஸ் 2 எடுக்கலாம். எல்லாமே சக்திக்குரிய அழகு. ஜூலும் ஒரு எஸ்ஐ அழகு என்று எங்களுக்கு சொல்றதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே கிலோகிராம் எழுதிக்கிறது கேபிட்டல் கே போடப்பட்டிருக்கிற சாரி. இதில் கேண்டு போட்டிக்கிறது கேபிட்டல் கே போட்டிருக்கு. அப்போ கிலோ முச்சேர்க்கைகளுக்கு வர்றது சிம்பிள் முச்சேர்க்கையில் வர இந்த அழகு சிம்பிள் கே வரணும். ஆகவே கிலோகிராமில் பிள்ளையாக இருக்குது கேபிட்டல் கே போடப்பட்டிருக்கிறதால. அதனால் நாங்கள் விடைக்கு போகலாம். முதலாவது விடை. இங்கே நான் சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அழகு எழுதுகிற நேரம் விஞ்ஞானிகளோட பெயர்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் வரும். அப்போ நாங்கள் இங்கே கேபிட்டல் சிம்பிளாக கவனம் எடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸை பார்க்கணும். முச்சேர்க்கைகளுக்கும் சில டைம் கேபிட்டல் இருக்கிற உதாரணமாக மெகான்றது கேபிட்டல் வரும், டெரான்றது கேபிட்டல் வரும். முச்சேர்க்கையிலையும் இதை பார்க்கணும். அப்போ இதில் கேபிட்டல் சிம்பிள்ன்றது பார்க்கணும், அழகுலையும் பார்க்கணும், முச்சேர்க்கையிலையும் பார்க்கணும். அடுத்தது நாங்கள் ப்ரிஃபிக்ஸை சரியாயிக்கிறான்னு பார்க்கணும். முச்சேர்க்கை ப்ரிஃபிக்ஸஸ் அது சரியாயிக்கிறான்னு பார்க்கணும். அடுத்தது யூனிட் சரியாயிக்கிறான்னு பார்க்கணும். முச்சேர்க்கை சரியாயிக்கணும், யூனிட் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது 2 யூனிட் சம்மந்தப்படுதுன்னா உதாரணமாக மீட்டர் பர் செகண்ட்
ரெண்டு யூனிட் சம்பந்தப்பட்ட யூனிட்டுகளுக்கு இடையில இடைவெளி இருக்கணும். அப்போ இது இந்த ப்ரிஃபிக்சஸில் கேபிட்டல் சிம்பிள் பார்க்கணும், ப்ரிஃபிக்சஸுக்கு பார்க்கணும், யூனிட்டுக்கு பார்க்கணும். அடுத்தது நாங்கள் முச்சேர்க்கையோடு எழுதக்கொள்ள இடைவெளி விடாமல் எழுதணும். இப்போ அது கீழே பகுதிக்கும் வரும். முச்சேர்க்கையும் யூனிட்டும் வரக்கொள்ள இடைவெளி இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக நாங்கள் எழுதுவோமே கிலோகிராம். கிலோகிராமை நாங்கள் எழுதுகிற நேரம் இடைவெளி இல்லாமல் எழுதணும். அப்போ முச்சேர்க்கைக்கு இடைவெளி வரக்கூடாது. முச்சேர்க்கை இடைவெளி காணப்படாது, இடைவெளி வராது. ஆனா அலகுகளுக்கு இடையில, அலகுகளுக்கு இடையில் அலகுகளுக்கு இடையில இடைவெளி வரணும். கட்டாயம் இடைவெளி ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும். உதாரணமா நான் இங்கே எழுதுறேன்டா, மீட்டர் இடைவெளி விட்டு per second. அது மாதிரி நாங்கள் இப்போ நியூட்டன் மீட்டர், நியூட்டன் இடைவெளி விட்டு மீட்டர். அது மாதிரி அலகுகளுக்கு இடையில இடைவெளி, சின்ன ஒரு இடைவெளியா இடைவெளி ஒன்று இருக்கணும். மீட்டர் இப்போ கீழே பர் செகண்ட் அப்படி வர்றதுகளை எங்களுக்கு தேவைண்டா ஸ்லேஷ் ஒன்று போட்டிங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி ஸ்லேஷ் ஒன்று போட்டு கீழுக்கு எழுதலாம். ரைட். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு சிக்கல் ஒன்று இல்லை, நேரடியாக விடைக்கு போகலாம். இந்த அடுத்தது வந்து இப்போ ஒரு ஜூல்ன்றது ஒரு விசேட அலகு. அடிப்படை அலகுகளால் மட்டும் எழுதலாம் அல்லது விசேட அலகாக எழுதலாம். இந்த விசேட அலகும் எஸ்ஐ அலகுன்ற இதில் தான் வருது. இப்போ இங்கே கேபிட்டல் கே போட்டு இருக்கிறதால தான் நாங்கள் இதை பிள்ளைண்டு எடுக்கிறோம். ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். 4 மாணவர்கள் விசையை எழுதிக்கிற, விசையை நியூட்டன் என்று எழுதியிருக்கிற, அது பிரச்சனை ஒன்றல்ல, சரி. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. அப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது இடைவெளி. அப்போ இங்கே இடைவெளி இல்லை, சரி, இடைவெளி இல்லை. இடைவெளி இல்லைன்றது கட்டாயம் இங்கனைக்கும் கிலோக்கு வரக்கூட இடைவெளி, மீட்டருக்கும் செகண்டுக்கும் இடையில 2 இடைவெளி வரணும். ஆகவே இது புள்ள. இது வந்து கிலோகிராம்ன்றது இடைவெளி வரக்கூட, மீட்டருக்கு இடையில இடைவெளி வந்துச்சுன்னா வேற வேற அலகுகளுக்கு இடையில இடைவெளி வரணும். சரி, நினைக்கிறேன் சவுண்ட் கிளியர் உண்டு. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். கேள்வியில் டவுட் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். சவுண்ட் கிளியர் இல்லை அப்படி ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு போடையிலும் மெசேஜ். ஓகே. அடுத்தது வந்து இங்கே இடைவெளி விட்டு தந்திக்கிற மீட்டர் per செகண்ட். அது அப்போ அதை எங்களுக்கு இதில் இடைவெளியை சரியாக போட்டிருக்காங்க, இடைவெளி ஒழுங்காக இருக்கு, அதனால இதை சரி எடுக்கலாம். இதில் வந்து இந்த per செகண்ட் -2ன்றத ஸ்லேஷ் ஒன்று போட்டு கீட்டில் போட்டுக்கிற அப்படியும் எழுதலாம். பிரித்தல் போடையில் ஆனால் ஸ்லேஷ் ஒன்று போட்டு எழுதலாம். ரைட். அப்போ எங்களுக்கு பிசிடின்ற விட 5வது விடை போய் பிரச்சனை ஒன்று இல்லை, விடைக்கு எடுக்கிறது. அடுத்த கேள்விக்கு போம். ஒரு ஊடகத்தினூடு ஓர் அலைவிருத்தியாகும் போது துணிக்கையின் இடப்பெயர்ச்சிக்குரிய சமன்பாடு ஒன்று தந்திருக்கு. கே y சமன் a sin kt என்று தந்திருக்கு. இதனால் தரப்படும் என்ன இடப்பெயர்ச்சி தரப்படுது. இங்கு a வீச்சம், y வந்த y இடப்பெயர்ச்சி, a வீச்சம், டி நேரம் செல்லுகிறது. இன்னும் நாங்கள் விலையும் கொள்ளணும். ஏ என்றது இன்னைக்கு ஏட அலகு பரிமாணம் எல் என்று நாங்கள் எடுத்தா வைட பரிமாணம் எல். அப்போ கட்டாயம் சைன் தீட்டாட பரிமாணம் ஒன்று இருக்காது, மே தீட்டா அப்போ கோடம் ஒன்று தான் வரும். அப்போ கேடிட பரிமாணம் மற்றது, கேடி பரிமாணம் மற்றது. ஆனால் டைமுக்கு ஒரு பரிமாணம் இருக்கு, நேரம்ன்றதால டைமுக்கு ஒரு பரிமாணம் இருக்கு. அப்போ கட்டாயம் கேட பரிமாணம் அந்த டைம்ட பரிமாணத்தை கேன்சல் பண்ணுறதா இருக்கணும். இப்போ கேட பரிமாணம் டி -1 இருக்கணும். இது அப்போ டி -1, இது டி, ரெண்டும் சேர்ந்தா பரிமாணமற்றதாக மாறும். கேட்டிக்கிறீங்கன்னா அலகு. அப்போ டீட அலகு வந்து செகண்ட்ன்றதால கே வந்து செகண்ட் -1 வரணும். செகண்ட் -1ல் ஒரு விடத்தான் இருக்கு. அப்போ எங்களுக்கு இந்த விடைக்கு போகலாம். ரேடியன்ன்றது கோணத்தை அளக்கிறது. ஆகவே கோணத்துக்கு அந்த அலகு பரிமாணம், சாரி, அலகு இருக்கு, பரிமாணம் இல்லைன்றதால அது இங்கே பரிமாணம் எழுதக்கொள்ள தொடர்பு பட்டில்லை.
ரைட். அப்போ நாங்கள் இங்கே விலையும் கொள்ளணும் சைன். உண்மையாக வந்தீங்கன்னா சைன் தீட்டை தான் வார தீட்டாவை தான் நாங்கள் தீட்டான்றது சுழற்சியக்கம் படிச்சது போகிற கிளியராக விளங்கும். தீட்டாவுக்கு எங்களுக்கு ஒமேகா டீன்னு எழுதலாம். உதாரணமாக கோண இடப்பெயர்ச்சி தீட்டான்றது கோண வேகம் தர நேரம்னு எழுதலாம். இந்த கோண வேகம்ன்றது அலகு நேரத்தில் ரேடியன் பர் செகண்ட் வரும். டைமை வந்தால் நாங்கள் டைமால் பெருக்கினா செகண்ட். அப்போ செகண்ட் செகண்ட் -1 செகண்ட் கேன்சல் ஆகி ரேடியனில் கோணம் கிடைக்கும், தீட்டா கிடைக்கும். அப்போ தீட்டாக்கு பரிமாணம் இல்லை. அப்போ சைன் தீட்டா பரிமாணமற்றதாയിരിக்கும். ஏயும் ஏட பரிமாணம் மேல் வைட பரிமாணம் மேல் அப்போ அது ரெண்டும் சமனாக இருக்கும். அப்போ இது மீட்டரில் அளக்குன்னா இதுவும் மீட்டரில் வரக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்போ இந்த இடத்துல நாங்கள் சுழற்சியக்கம் படிக்காமல் இருந்தும் கதை செய்யலாம். என்னென்னா இங்கே வைட அலகு பரிமாணம் ஏட அலகு பரிமாணம் சமனாக வரத்தால சைன் கேடின்றதுக்கு பரிமாணம் வரக்கூடா அல்ல அலகு வரக்கூடா. மொத்தமாக பார்த்தேன் அலகு இந்த வரையில் மீன் ரேடியஸ் இந்த வரையில் கேட்டுட்டு பரிமாணம் வராதுன்னு விளைக்கலாம். இங்கே நம்ம டீயை கேன்சல் பண்ணணும். செகண்ட் வரதா கேன்சல் பண்ணணும். செகண்ட் -1 ஒரே ஒரு விடத்தை தரப்பட்டுகிறேன். அதனால் 4வதுக்கு போகலாம். இங்கே முதலாவது வீடியோலையும் செகண்ட் -1 அப்படி ஏதாவது வந்திருந்தால் தான் இங்கே பிரச்சனை ஒன்று வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல அப்படி தந்து இல்லைன்னு தானே எங்களுக்கு 4வது வீடியோக்கு போகிறது ஈஸியாக இருக்கு. அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு பையனை போல் 2 மடங்கு திணிவுடைய ஒரு மனிதன் ஓர் உயரத்தை ஏறுவதற்கு 2 மடங்கு நேரத்தை எடுக்கிறான். விரயமாக்கப்படும் வலுவுக்கும் பையனால் விரயமாக்கப்படும் வலுவிற்கும் இடையிலான விகிதம் தடை விசைகளை புறக்கணிக்கும். ஒரு உயரம், திணிவு உயரம், உண்மையா வலுவை நாங்க பார்க்கறது சக்திய நேரத்தால பிரிச்சு அல்லது செய்யப்பட்ட வேலையை நேரத்தால பிரிச்சு. அப்ப இங்கே இந்த மேல உயரத்துக்கு போறேன்னு சொன்னா அப்ப இங்கே வலுவை நாங்க கவனம் எடுக்கணும். mgh கீழ் டி. mgh கீழ் டின்றது தான் நாங்க இங்கே வலுவுக்கு எடுக்கிற தொடர்பு. ஒரு பையனை போல் 2 மடங்கு திணிவுடைய மனிதன் ஒரு உயரத்தை ஏறுவதற்கு 2 மடங்கு நேரத்தை எடுக்கிறான். இப்போ நாங்கள் பையனுக்கு போட்டால் mgh கீழ் டி என்று இதே பெருமானத்தை போட்டால் அப்போ இது வந்து நாங்கள் பையனுக்கு போட்டால் அடுத்தது நாங்கள் மனிதனால் என்று எடுக்கக்கொள்ள மனிதனுக்கு போடக்கொள்ள அது வந்து 2 மடங்கு திணிவண்டிக்கிறப்ப 2m என்று வரும். அதே ஜி ஒரு உயரத்தை ஏறுவதற்கு அப்போ அதே உயரத்தை தான் நீங்கள் பேசுகிறாங்க. அப்போ ஜிஹெச்சில் மாற்றம் இல்லை. டைமுக்கு பதிலாக 2 மடங்கு நேரத்தை எடுக்கிறான் ஒரு மனிதன். அப்போ டைமுக்கு பதிலாக 2t. அப்போ இதுவும் 2t இதுவும் 2t. அப்போ எங்களுக்கு ரெண்டும் கேன்சல் ஆகிறதால அதே பெருமானம் வரும் விலையும் கொள்ளலாம். அப்போ முதலாவது விடைக்கு புகையில் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் உண்டு இல்லை. ரைட். அப்போ முதலாவது விடை. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கழிச்சு கொள்ளுங்க. மைக் ஒன் பண்ணி உங்களுக்கு பேசலாம். ரைட். அளவிடைக்கு வரையப்பட்டுள்ள உருவில் புள்ளி ஓ 4 விசைகள் தொழிற்பட்டிருக்கு. அளவிடை கம்மியாக சொல்லிக்கிறேன். அப்போ இங்கிருந்து பார்த்தா இங்கனைக்கு 3 யூனிட் இருக்குல்ல. 3 1 2 3 இருக்கு. இதில் 2 இருக்கு. இங்கே 2 இருக்கு. இதில் 3 இருக்கு. உண்மையாக வந்து இதை நிறைய மாதிரி செஞ்சு காட்டலாம். நிறைய மாதிரி இதைக்கலாம் விசை பல்கோணி மாதிரி ஒழுங்குல விடைக்கு போகையிலும் அப்படி இல்லாமல் இது பாருங்க இன்னும் 3 பகுதிக்கிற இங்கே 2 இருக்குன்றதால இந்த விடயத்தை நான் இப்படி எடுக்கலாம். அதாவது நான் இதை கலர்ல காட்டுறேன். இதுல இந்த பகுதியை இந்த பியை நாங்கள் வெட்டுவோம், கேன்சல் பண்ணுவோம். இதால இதுல கழிப்போம். கழிச்சா இப்ப எங்களுக்கு பேலன்ஸ் ஆகிற விசைகள் வந்து இந்த விசையும் இதுவும் மட்டும், இந்த 3 மட்டும். ரைட். அப்போ அப்படி ஒரு ஒழுங்கு விடை ஒன்றுக்கு போகலாம். அப்படி ஒரு ஒழுங்குல விடைக்கு போகலாம். அப்போ ஓஏ ஓசி இப்போ வந்து எங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது ஓ உண்டு இந்த இடத்துக்கு வரக்கூடிய விசை. சரி. அப்போ எங்களுக்கு இந்த ஓஏ இந்த மாதிரி ஒழுங்குக்கு வரும். ஓஏ
ஓசியும் இந்த ஒழுங்குக்கு வரும். இப்ப எங்களுக்கு தெரியும் ஓஏக்கும் ஓசிக்கும் மீக்கிற அது போய் சேர்ற நேரம் இது இங்கே ரெண்டு துண்டுக்கு வரும். இது இங்கே அதே அளவு ரெண்டு இடத்துல வரும். அப்ப இந்த ஓக்கும் சிக்கும் இப்போ இங்கே ஏசிய சாரி ஓசிய தொடர்ச்சியாக எழுதின இப்போ இது ஓசி அந்த விசை முக்கோணம் உருவாக்குற மாதிரி. அடுத்த இன்னொரு விசை இருக்கு இங்கே ஓலிருந்து வார இங்கே கேட்குற விசை இப்படி வரும். உண்மையாக வந்து இங்கிருந்து இன்னைக்கு 4 இடைவெளி இருக்கு. இது ஒன்று வாரத்தால் எங்களுக்கு ஒரு 3 இடைவெளி மட்டும் வரும். அப்போ உண்மையாக வந்து இந்த திசையில் 3 பகுதிகள் வரும். 3 பகுதிகள்ண்டா இதில் செல்லக்கூடிய ஓடின்றது 3 அந்த ரைட். அப்போ ஓடிக்கு மாதிரி ஒரு விடை உண்டு எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். இங்கே டீலிக்கிற அளவு கேன்சல் பண்ணி இது இது ஒரு மாதிரி நான் இது இன்னைக்கு வார அளவை கேன்சல் பண்ணி பார்த்தேன். நான் நினைக்கிறேன் அதை விட இந்த இருக்கிற விசைகள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக எழுதிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். அப்போ இது ஓஏ ஃபர்ஸ்ட்டுக்கு தொடங்குற அந்த ஓஏலேருந்து அதுக்கு பிறகு இங்கே 2 விசை இருக்கு. அப்போ அது 2க்கு போகும் ஓபி வரைக்கும். உண்மையாக வந்து இந்த லென்த்தை பார்க்கல இதுவும் 2 போகுது இதுவும் 2 போகும் 4 வரும். அடுத்தது ஓசி எங்களை யோசிக்கலாம் 6. அப்போ இதுவுமே 6 பிளாக்குகளோட நீளம் எனக்கு வரும். காரணம் என்னென்னா இங்கிருந்து இன்னைக்கு ஓலிருந்து ஏக்கி போக்கொள்ளே 2 பிளாக் வரும். இன்னைக்கு இடையா ஓலிருந்து பிக்கு போக்கொள்ளே 2 பிளாக் வரும். சரி அளவிட சரியா இல்லைங்கண்ணே இங்கேயும் 2 பிளாக் வரும். 6 பிளாக் வரும். அது அப்புறம் இங்கே 3 பிளாக் இருக்கிறது. பேலன்ஸ் ஆக இருக்கிறத நான் வேற கலர்ல காட்டுறேன். பேலன்ஸ் ஆக இருக்கிறது இங்கிருந்து இன்னைக்கு அதுதான் ரிசல்ட். உண்மையாக வந்து இந்த விசைகளை ஒன்றன் பின் ஒன்று தொடராக எழுதி கொண்டு போனால் கடைசியாக ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையில வர கோடு தான் விளையுள்ள கொடுக்கும். அப்போ விளையுள் வந்து டீலிருந்து சாரி இப்போ இங்கே வந்து 6 3 ரைட்டில் ஓ அப்போ இங்கே விளையுள் வந்து டீலிருந்து ஓக்கு வரக்கூடிய மைக்கும். இது 3 இங்கே ஒன்று இருக்கு 2 பாம்பாக ஓபின்னு ஒரு விட இருக்கு. ஓபி அதை விட கொஞ்சம் கூட வரணும். ஓஇன்ற ஒரு விட இருக்கு. ஓஇட 3 மடங்கு சரியில்லை ஓஇட 3 மடங்கு. அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல 3 பிளாக் இருக்கிறதால இன்னைக்கு 3 பிளாக் வரணும். பிளாக் இந்த 3 சதுர கட்டங்கள் ரைட். அப்போ ஓஇன்னு ஆன்சருக்கு போகலாம். ஓஇன்றதுல 3 மடங்கு. இங்கே ஃபர்ஸ்ட் செல்ல இருக்கிறத பாருங்க ஓஏன்றது ஒரு விசை ஓபின்றது ஒரு விசை ஓசி ஓடி. அப்போ ஓஇட 3 மடங்கு பேலன்ஸ் ஆகும். ரைட். இப்போ இதுலேயும் பாருங்க இங்கே இருந்தீங்கன்னா 4 பிளாக்குன்னு காய்ச்சது 4 பிளாக்குன்னு காய்ச்சது இங்கே ரெட்ல வந்தது ஒரு பிளாக். அப்போ இங்கே இருந்து இன்னைக்கு பேலன்ஸ் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு எண்ட் பாயிண்ட் இங்கேயும் என்ன இருக்கு 3 பிளாக்குமே இருந்துச்சு. சரி அப்போ அதை விட வருதில்ல இந்த மனிதர்கள் பார்த்தாலும். ரைட். நான் இன்னொரு ஆப்ஷனை இவங்களுக்கு இதை கொஞ்சம் இன்னும் விலையும் கொள்ளக்கூடியமா இன்னொரு இந்த முறையில் செல்லுவோம்னு பார்க்குறேன். நாங்கள் இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓடியை போடுவோம். ஓடி 3 பிளாக் தொடர்ச்சியாக ஓஏ எழுதலாம் அல்லது ஓசிக்கு போயிடும். ஓஏ ஓஏ எழுதக்கொள்ள 2 பிளாக்கு வரும். என்னது 3 பிளாக் இருந்து 2க்கு வரும். அதுக்கு பிறகு இங்கே நினைக்கிற ஓபிக்கு போகும் இன்னொரு பிளாக் 2 பிளாக் இங்கே 2 பிளாக் தாண்டிக்கிறேன். இந்த கிடையாகத்தான் நான் அந்த பிளாக்ஸை பார்க்குறேன். அடுத்தது இது ஓபியை நாங்கள் எழுதியிருக்கோம். ஓடி ஓஏ ஓபி அடுத்தது பிசி இருக்கு. இன்னும் 2 பிளாக்குக்கு வரும். 2 பிளாக் வரும். கிடையாக கீழுக்கு 2 பிளாக் வரும். அப்போ இந்த இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடம் எண்ட் பாயிண்ட். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் இடையில வரது தான் நாங்கள் விளையிலோடு செல்ல போகிறோம். அப்படி பார்த்தாலும் அதை விட வருதில்ல பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதுதான் ஸ்டார்ட் இது எண்ட். இங்கே 1 2 3 பிளாக் இருக்கிற இதுக்கு இடையில பார்த்தா 3. அப்போ இது 3 கட்டங்கள் ஆயிக்கணும். ஓஇட 3 மடங்கு. ரைட். போதுமான அளவு விளக்கம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போ.
அஹ், கவனம் எப்பயுமே கிராஃப் கேள்வி வரக்கொள்ள கிராஃபில் ஃபர்ஸ்ட் வேல நாங்கள் செய்யணும் எக்ஸ் அச்சையும் y அச்சையும் பார்க்குறது. இது வந்து வேக நேர வரைவு தரப்பட்டிருக்கிறது. ஏண்டா வேக நேர இது ஒரு ஆறுமுக நேர வரைவுண்டா அல்லது இடப்பெயர்ச்சி நேர வரைவுண்டா கம்ப்ளீட்டாக நாங்கள் செல்கிற விடயங்கள் வித்தியாசப்படும். ரைட். கேள்வி அப்போ படத்தில் தந்திருக்கிறது வேக நேர வரைவு. எங்களுக்கு காண வரைய வேண்டியது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அப்ப வேகம் வந்து மைனஸில் இருக்கு முழு சந்தர்ப்பத்திலே. இடப்பெயர்ச்சியும் மைனஸ் பகுதியில் போகும்ன்றதை நாங்கள் நார்மலாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஏண்டத்தை நான் ஃபஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்தினேன். ஏ எடுத்தா இந்த ஏல முதலாவது படித்திறன் வேகத்திட படித்திறன் வேகமாக கிராஃபில் வேகத்திட படித்திறன் வந்து மைனஸில் இருக்கு. ஏன்னா அமர்முடுகள் ரெண்டு அமைப்பில் யோசிக்கலாம். இது ப்ளஸில் இருக்கு. வேகம் மைனஸில் இருக்கு, ஆனால் படித்திறன் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். அடுத்த கிராஃப் பிக்கு நாங்கள் பார்த்தா இந்த பாட்டுக்கு ப்ளஸில் இருக்கு, இந்த மாட்டு மைனஸில் இருக்கு. ரைட். அப்போ இதை நாங்கள் இயக்கம் வந்து எதிர் திசையில் இருக்குது. நாங்கள் ஒரு திசை எடுத்த வடக்கு திசை எடுத்தால் இது வந்து தெற்கு திசையில் இயங்குறதா இருக்குது. இது வந்து இந்த தெற்கு திசையில் இயக்கம் ஃபஸ்ட்டுக்கு இந்த வேகத்தில் பருமன் கூடி குறையுது. ஆறுமுடில் அமர்முடில் எடுக்கலாம். அடுத்தது வேகம் பருமன் குறைஞ்சி கூட்டுறதா எடுக்கலாம். அப்போ யானாலும் பாருங்க இந்த முழு இயக்கத்திலே ஏ எடுத்தாலும் சரி பி எடுத்தாலும் சரி வேகத்திட திசை ஒரே திசையில் காணப்படுது. வேகத்தில் பருமன் கூடி குறைஞ்சாலும் திசை ஒரே திசையில் இருக்கு. அப்போ திசை ஒரே திசையில் இருக்குல்லண்டா தொடர் தேர்ச்சியாக ஒரே அமைப்பில் ஒரே திசையில் தான் இயங்கணும். உதாரணமாக இப்போ நாங்கள் இதை நாங்கள் கொழும்புலேருந்து இயங்குறதாக எடுத்தால் கொழும்புலேருந்து இயங்குறதா இருந்தால் இப்போ கொழும்புலேருந்து கழுத்தறையை தாண்டி காலிக்கு போகிற சுச்சுவேஷன். ரைட். அப்போ வேகம் பருமன் கூடுது குறையுதுன்றாலும் அது நடக்குது என்ன கொழும்புலேருந்து கழுத்தறைக்கு போய் அதுக்கு பிறகு காலிக்கு போகிறது தான் நடக்குது. ஏன்னா முழு சந்தர்ப்பத்திலே ஏ இருந்தாலும் சரி பி இருந்தாலும் சரி கீழ் நோக்கிங்கிறதாக இருக்குது. அதனால் இதிட உண்மையாக வந்து இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் வேகத்தை கொடுக்கணும். வேகம் ஒன்றில் படித்திறன் கூடி பருமனில் கூடி மைனஸில் கூடி குறையணும், அடுத்ததில் குறைஞ்சி கூடணும். சரி. ஆனால் இயக்கிற திசை ஒரே திசையில் இருக்கணும். ஆகவே எங்களுக்கு விட வந்து இந்த முதலாவது அல்லது ரெண்டாவதுக்குள்ளே போகணும். மற்ற விடைகளில் பாருங்க படித்திறன் ஒன்று இருக்கு மைனஸில் அப்படியே குறைஞ்சி படித்திறன் பூச்சியமாகுது. மறுக படித்திறன் அப்போ இங்கே வந்து விலை கொள்ளணும் ஆறுமுடுகளோட பருமன் இங்கே சாரி இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டுண்டா இதில் கழுத்தறைக்கு போய் மறுகளும் கொழும்புக்கு வர. இது வந்து கழுத்தறையிலேருந்து கொழும்புக்கு வந்து மறுக கழுத்தறைக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே வந்து வேகத்தில் ப்ளஸ் படித்து ரெண்டும் வருது, ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் வருது. அப்போ கட்டாயம் இங்கே செல்ல வந்தது என்னென்னா வேகத்தில் திசை முழு நேரத்திலையும் ஒரே பக்கம் இருக்கிறதால இயக்கம் ஒரே பக்கத்தில் இருக்கணும். இடப்பெயர்ச்சி நேர வயசில் நீங்கள் இடங்களை குறித்து யோசிக்கலாம். அப்போ இது கொழும்புண்டு எடுத்தால் இது கழுத்தறைன்னு எடுத்தால் கொழும்புல இருந்து கழுத்தறைக்கு போய் திரும்பி கொழும்புக்கு வர கதை ஒன்று தான் இதில் செல்கிறேன். இந்த கிராஃபில் மூணாவதுல கழுத்தறையிலேருந்து கொழும்பு போயிட்டு மறு கழுத்தறைக்கு போகிற மாதிரி கதை. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் யோசிக்கணும், இங்கேயும் யோசிக்கணும். இங்கே கொழும்பு போட்டால் நாங்கள் இங்கே ஒரு கண்டியை போட்டால் கண்டியிலேருந்து கொழும்பு போய் கண்டிக்கு வந்துக்கிறேன், கொழும்புலேருந்து கண்டிக்கு போய் மறு கொழும்பு வந்துக்கிறேன், இது மாதிரி கதை. அப்போ இந்த மூணும் எப்படியுமே வராது. நாங்கள் இது ரெண்டில் ஒன்றுக்கு தான் போகணும். இதில் என்ன எங்களுக்கு யோசிக்கலாம், இங்கே கொழும்பு இந்த இடத்துக்கு கழுத்தறைன்னு போட்டு இங்கே காலின்னு போட்டால் கொழும்புலேருந்து கழுத்துறையை போய் காலிக்கு போயிருக்கு. இப்போ எங்களுக்கு விட இந்த முதலாவதா ரெண்டாவதான்றதுல தான் பார்க்கணும். இப்போ நாங்கள் ரெண்டில் ஒன்றை செலக்ட் பண்ணினோம்னா முதலாவதில் ரெண்டாவதை நாங்கள் செலக்ட் பண்ணால் சரி. ரைட். அப்போ இங்கே ஏ நாங்கள் எடுத்தா ஏல ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இந்த படித்திறன். அப்போ நாங்கள் இங்கே இதில் படித்திறன் எடுத்தால் படித்திறன் இதில் இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன்ன்றது வேகத்தை கொடுக்கும். அப்போ வேகத்தில் பருமன் இப்போ எப்படியுமே அப்போ படித்திறன் எல்லா டைம்லையும் மீன மைனஸ் தான் வரணும், எல்லா டைம்லையும் மீன மைனஸ் வரணும். அப்போ எல்லா டைம்லையுமே இதில் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்குது. அப்போ அந்த வேகம் மைனஸ்ன்றதுல பிரச்சனை இல்லை. பருமன் கூடி அப்போ இதில் படித்திறன் அறுமுடுகளையும் வரும். அப்போ இதில் வேக நேர வரைஃபில் படித்திறன் நாங்கள் யோசிக்க தேவையில்ல, இடப்பெயர்ச்சி நேர வரைஃபில் படித்திறன் சரியாக வந்தால் சரி. அப்போ இங்கே பருமன் கூடி குறையுது, பருமன் குறைஞ்சி கூடுது. அப்போ இதில் நாங்கள் எடுத்தால் பருமன்
ஏல கூடுது, பருமன் கூடுது, அதுக்கு பிறகு பருமன் குறையுது. பீல் எடுத்தா இங்க பருமன் கூட, பிறகு குறையுது, பருமன் குறைஞ்சிட்டு இங்கே ஜீரோக்குமாய் வந்து பருமன் கூடுது. இப்போ எங்களுக்கு முதலாவது வீடு சரின்னு எடுக்கலாம். ஏன்னா ஏல தான் குறைஞ்ச அந்த இல்ல சொல்லிக்கிறது ஏன்றது இது படித்திறன் கூடி குறைஞ்ச பெருமானத்திலிருந்து இதனே குறைஞ்ச பெருமானத்திலிருந்து கூடி, அப்ப படித்திறன் குறைஞ்ச பெருமானத்திலிருந்து கூடி மறுக குறையுது. பில படித்திறன் பெரிய பெருமானத்திலிருந்து குறைஞ்சி மறுக கூடுது. அப்ப சரி, முதலாவது விடைக்கு போகலாம். அந்த அமைப்புல தான் நாங்க விடையே போகலாம். அப்ப இடப்பெயர்ச்சி நேரம் வரைக்கும் எப்பயுமே இடங்களை குறிச்சுக்கோங்க, அப்ப லேசி வேலையும் கொள்றதுக்கு. ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். நகர நூற்காட்டி ஒன்றின் அளவிடை அரை மில்லி மீட்டரில் குறிக்கப்பட்டுள்ளது. வேனியர் அளவிடையின் 50 பிரிவுகள் 49 அரை மில்லி மீட்டர் பிரிவுகளுடன் பொருந்துகிறது. நுணுக்கு காட்டியில் குறித்த ஒரு வாசிப்பு 6.78 மில்லி மீட்டர் என பெறுவதற்கு பிரதான அளவிடையில் உள்ள ஒரு பிரிவுடன் பொருந்த வேண்டிய வாசிப்பு. இன்னும் செல் இருக்கிற பாருங்க, நகர நுணுக்காட்டின்னு சொல்லிக்கிற அளவிடை அரை மில்லிமீட்டர். பழமையான நகர நுணுக்காட்டில் வந்து அளவிடை வந்து அரை மில்லிமீட்டராக தான் இருக்கும். வேனியரில் வந்து அந்த அரை மில்லிமீட்டர் பிரிவுகள் 49 அரை மில்லிமீட்டர் பிரிவுகள் 50ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ இழிவெண்ணிக்கை எங்களுக்கு வளமையாக தெரிஞ்சது, இழிவெண்ணிக்கை வந்து 0.01 மில்லிமீட்டராக இருக்கும். இது நோமலான விடயம். ரைட், நுணுக்காட்டில் குறித்த வாசிப்பு 6, 7, 8 என பொருந்துவதற்கு பிரதான அளவிடையில் உள்ள ஒரு பிரிவுடன் பொருந்த வேண்டிய வேனியர் அளவிடை. இங்கே வந்து அப்ப இந்த வாசிப்பு வேனியர்ட மேக்சிமம் வாசிப்பு 50 பிரிவுகளை எடுத்து வர வாசிப்போ 0.5 விட பெருசாக இல்லை. சரி, இந்த 0.5 தான் பிரதான பிரிவுகளை நாங்கள் எடுத்தா. அப்ப இந்த நாங்கள் வாசிப்பு எடுக்க கொள்ள வாசிப்பு என்று எடுக்கிற நேரம் பிரதான வாசிப்பு பிளஸ் பொருந்துற பிரிவு தர இழிவெண்ணிக்கை தானே நாங்கள் நோமலான அமைப்பு. அப்ப பொருந்துற பிரிவு 50 எடுத்தாலும் எங்களுக்கு பொருந்துற பிரிவு 50 எடுத்தாலும் 0.02 நாங்கள் பெருக்கினா 0.5 தான் வரும். 5 ரைட். அப்ப இதை விட பெரிய பெருமானம் உண்டு எங்களுக்கு பொருந்துற பிரிவால பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அரை மில்லிமீட்டர் பிரிவு தான் வர்ற எண்ணத்தால எங்களுக்கு பிரதான வாசிப்புல வரணும் 6.5 மில்லிமீட்டர். பிரதான வாசிப்புல 6.5 வரணும். இங்கே வந்து 78 பொருந்திருந்தா 28வது பொருந்துற பிரிவாய்க்கும் இழிவெண்ணிக்கு 0.01. அப்போ நாங்கள் இதை கூட்டக்கொள்ள 6.5ஓட 0.28 கூட்டினா 7.8 வரும். இதைத்தான் நாங்கள் கூட்டுறோம். 6.78 மில்லிமீட்டர் வரும். இங்கே 6.5 மில்லிமீட்டர் பிரதான பிரிவு இருப்பார். இந்த 6.5ன்றது எத்தனாவது பிரதான பிரிவுன்னு கேட்டா 13வது பிரதான பிரிவு. 13வது பிரதான பிரிவாய்க்கும் 13வது பிரதான பிரிவு தான் இந்த 6.5 என்று சொல்றது. 6 2 தசமஞ்சு தானே வர 13வது பிரதான பிரிவாக இருக்கும் 6.5. இந்த கேள்வி அதல்ல, கேள்வி வந்து ஜீரோ ஈக்கிறது தான். இந்த ஜீரோ வந்து 13க்கும் 14க்கும். அப்போ நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்வோம் வேனியர்ட ஜீரோ ஈக்கிற பிரதான பிரிவுல 13வது பிரிவுக்கும் 14வது பிரிவுக்கும் 14வது பிரிவுன்றது 7 மில்லிமீட்டர். 13வது பிரிவுன்றது 6.5 மில்லிமீட்டர். அது ரெண்டுக்கும் இடையில தான் வேனியர்ட 0 இருக்கும். வேனியர்ட பொருந்துற பிரிவு 28. அப்ப இந்த 28வது பிரிவு பொருந்துறன்னு சொன்னா அப்ப 28 இன்னும் 28க்கு பிறகு தான் பொருந்துற. இப்ப நாங்க 13லிருந்து 28 நாங்க கூட்டினா தான் பிரிவுகள் எண்ணிக்கை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளு. ஏன்னா இவங்க கேள்வி என்னன்னா இப்படி போய் ஒரு கட்டத்துல இதுல ஒரு பிரிவோட வேனியர்ட ஒரு பிரிவு பொருந்துற நிலைமையோடு வரும். ரெண்டும் பொருந்துற நிலைமையோடு வரும். அந்த பொருந்துற பிரிவு வேனியர் பகுதியில் 28வது பிரிவாக இருக்கும். இப்போ இங்கே என்ன வாரன்றது தான் கேள்வி, அப்படித்தானே?
என பெறுவதற்கு பிரதான அளவிடையில் உள்ள ஒரு பிரிவுடன் பொருந்த வேண்டிய வேனியர் அளவிடை. வேனியர் அளவிடையை தான் கேட்டுக்கிற கேள்வி கிளியரா. வேனியர் அளவிடை. அப்போ வேனியர் அளவிடை பொருந்த வேண்டியது 28. அப்போ நான் 28 ஆன்சர் பண்ணுவோம். நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய்த்து அந்த 28ஓட பொருந்துகிற பிரதான பிரிவு எவ்வளோன்னு பார்த்தா ஒன்று ஒன்று மிச்சம் 41 என்று வரும். அப்படி ஒரு வீடியோ உண்டு இல்லை. 41 முதல் 41வது பிரதான பிரிவோட வேணியர்ட பூச்சியம் பார்க்கும். அது எப்படின்னா நாங்கள் இன்னைக்கு 28 போக்கல இதுலேயும் 28 துட்டு போகும். அந்த வகையில் எங்களுக்கு அப்படி பார்க்கலாம். ஆனால் கேள்வியில் கேட்டுக்கிற கிளியராக ஹைலைட் பண்ணி வேணியர் அளவிடண்டு அப்போ இந்த வாசிப்பை பார்க்கக்குள்ள 28 ஒரு அடிக்கு எங்களுக்கு 28 போட்டுடலாம். ரைட். ஏன்னா வாசிப்பு வந்து 78 வாசிப்பு ஒன்று இல்லை. அப்போ ஆர்த்த சமஞ்சோட 28 தான் வரும். மேக்ஸிமம் 50 வரைக்கும் நீக்கிறேன், 50 பிரிவுகள் நீக்கிறேன். அப்போ அந்த வகையில் எங்களுக்கு வீடியோ ஒன்று போடலாம். நம்ம நான் இங்கே விளங்கப்படுத்திக்கின்னு பாருங்க. பிரதான பிரிவு எத்தனாவது வரும்? 7 ஆர்த்த சமஞ்சு. இது ஆர்த்த சமஞ்சுன்றது 13வது பிரிவு. 7ன்றது 14வது பிரிவு. அப்போ அது ரெண்டுக்கும் இடையில 0 இருக்கும். 28வது பிரிவு பொருந்துறது 41வது பிரிவு. அதாவது 20.5 பொருந்துறதாய்க்கும். 20.5 மில்லிமீட்டரோட பொருந்துறதாய்க்கும். அடுத்த கேள்விக்கு போகலாமே. கொஞ்சம் கூடியாவே விளக்கம் படுத்தினேன். கிடையோட தீட்டா கோணத்தில் எறியப்பட்ட ஒரு பொருள் எரியம் சம்பந்தமான கேள்வி ஒன்றில் கிடை இடப்பெயர்ச்சி நிலை குத்து இடப்பெயர்ச்சி. எரியத்தில் நாங்கள் இந்த வளமையான காற்றுத்தடை ஒன்றும் இல்லாத வளமையாக நாங்கள் செய்த எரியத்தை எடுத்தால் அதில் கிடை வேகம் நான் விஎக்ஸ்ன்னு எழுதுறேன். கிடை வேகம் மாறாது. அப்போ கிடை வேகம் மாறாட்டி கிடை இடப்பெயர்ச்சி சீரானது மாறாது. சீரான கிடை வேகம் மாறாது. ஆனா நிலை குத்து வேகம் படிப்படியாக குறைஞ்சி பூச்சியை தடைஞ்சி படிப்படியாக கூடும். அப்போ 2 கிராஃப் தந்திருக்கு. அது எங்களுக்கு கிளியராக விளங்குது. இங்கே சொல்லிக்கிற தீட்டா சமன் உண்டு. கொஞ்சம் நிலங்கோ. இடப்பெயர்ச்சி எக்ஸ் நிலை குத்து இடப்பெயர்ச்சி SY சொல்லிக்கிற நேரத்தோட மாறுவதை வடைப்புகள் காட்டுகிறது. தீட்டா சமனாக இருப்பது. தீட்டா எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்க. இங்கே பருமன்களை எங்களுக்கு பார்க்கலாம். கிடை வேகத்தை கால்குலேட் பண்ணிலும் இங்கே இதுக்குரிய வேகம் இடப்பெயர்ச்சி 20 2ஆல நாங்கள் பிரிச்சா 10 மீட்டர்/செகண்ட் வருது. 10 மீட்டர்/செகண்ட். அப்போ கிடை வேகம் 10. சரி, கிடை வேகத்தை கண்டாச்சு. நிலைக்குத்து வேகத்தை நாங்கள் பார்த்தோம்னா 5 மீட்டர் அதிக உயரம் போயிருக்கு. அதிக உயரம் 5 மீட்டர்ண்டா நாங்கள் இந்த சமன்பாட்டில் V² U² 2Sன்னு பாவிக்கலாம். சக்தியை பாவிச்சு செய்யலாம். இறுதி வேகம் 0 ஆரம்ப வேகத்தில் வர்க்கம் -2 தர 10 தர 5 மீட்டர் தான் மேக்சிமம் உயரம் போயிருக்கு. அப்போ இது வந்து 100 வரும். U² = 100. இப்போ யூகம் வேகம் 10 எடுக்கலாம். உண்மையாக இதெல்லாம் செய்ய தேவையில்லை. VX VY நேரடியாக 10 செல்லும் மேல் நோக்கி. காரணம் என்னென்னா 5 மீட்டர் உயரம் போகுதுன்னு சொன்னால் மேக்சிமம் உயரம் 5 மீட்டர்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் 10ல் எறிஞ்சால் 5 மீட்டர் போகும். 20ல் எறிஞ்சால் 20, 30ல் எறிஞ்சால் 45. அந்த நல்ல நம்பர் கொஞ்சம் மிக்கிற 5, 20, 45, 80, 125 இந்த நம்பர் 180 அப்படி போகும். அப்போ 5 மீட்டரை கண்டாவே எங்களுக்கு 10 மீட்டர்/செகண்ட் தான் நிலை குத்தான வேகம்னு சொல்லு. அப்போ இங்கே கிளியரா கிடை வேகமும் 10 நிலை குத்து வேகமும் 10 ரெண்டுமே 10ஆக இருந்தா இது எவ்வளோ இருக்கும்? 10 வர்க்கமூலம் 2 கோணம் 45ஆக இருக்கும். நேரடி கேள்வியோடு லேசாக கேட்டிருக்கு. அப்போ இங்கே கிடை இடப்பெயர்ச்சி நேர வரைஃபில் இருந்து கிடை வேகத்தை காண்றோம். நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி நேர வரைஃபில் நிலைக்குத்து வேகத்தை காண்றோம். இது சீரான வேகமாக இருந்ததால படித்திருந்த கண்டோன்னே சரி. ஆனால் 2வது வரைஃபில் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி சீரானதல்ல, அதனால படித்திறன் கண்டு போதா அதை வச்சு காணையில் எங்களுக்கு ஏன்னா படித்திறன் மாறுது. அமர்முடுகளோட வர்றது அப்புறம் ஆறுமுடுகளோட வர்றது. படித்திறன் மாறுகிறதால எங்களுக்கு படித்திறனை வச்சு பார்க்கலாம். நாங்கள் அப்போ என்ன செய்யணும்னா இடப்பெயர்ச்சி தந்திருக்கு. அந்த இடப்பெயர்ச்சியை V வர்க்கம் ஆரம்ப வேகம் தனிங்கின எரியிற வேகம் தான் தேவை. V வர்க்கம் = U வர்க்கம் + 2ASல காணலாம் அல்லது சக்தி காப்பு தத்துவத்தில் காணலாம். அடுத்த கேள்விக்கு போகும். 9வது.
ஒரே தளத்தில் எப்போதும் தொழிற்படும் மூவிசைகள். மூவிசை சமநிலை. பாருங்க, நீங்க கொஞ்சம் சரியா விளங்கி கேள்விகள் செஞ்சு கொண்டு போனோம்னா ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒரே மாதிரி கேள்விகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களா போட்டிக்கிறேன்னு விளங்கி கொள்ளலாம். ரைட். உண்மையா வந்து இந்த இப்படி நான் இந்த ஜூம்ல இந்த செய்யறதுல வந்து நாங்கள் பெரிய டீப்பான விளக்கத்துக்கு போகாம அந்த கேள்விகளுக்கு தேவையான சில அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான் ஞாபகப்படுத்திட்டு போறேன். அதை மாதிரி நீங்க ஒரு 4-5 பேப்பர் செய்யக்கொள்ள உங்களுக்கு புதிய பேப்பர் ஈஸியா செய்யக்கூடிய அளவுக்கு போகும்னு நம்புறேன். ஓகே. ஒரே தளத்தில் எப்போதும் தொழிற்படும் மூவிசைகள். கீழ் ஒரு பொருள் சமநிலையில் உள்ளது. அப்போ மூவிசை சமநிலையில ரெண்டு கேட்டகரி இருக்கிற ஒன்று வந்து சமாந்திர விசைகள் தாக்குறது. சமாந்திர விசைகள் சமநிலை. அடுத்து சமாந்திரம் அற்ற விசைகள். அப்ப சமாந்திரம் அற்ற விசைகளோட சமநிலை நோண்டிக்கிற சமாந்திர விசைகளோட சமநிலை. சமாந்திரம் அற்ற விசைகளாக இருந்தது மூணு விசைகளும் ஒரே புள்ளியில சந்திக்கணும்ன்ற கதை ஒன்று வரும். சமாந்திர விசைகள் ஒரே புள்ளியில சந்திக்க எல்லாம் எப்படி சமாந்திர விசைகள் அதுல சந்திக்காது. அதுல பெரிய விசைகள் சின்ன விசைகளை கொடுத்த பெரிய விசைக்கு சமனும் எதிர்மாய்க்கும். இதுல வந்து சின்ன விசைகளோட விளையுள் பெரிய விசைக்கு சமனும் எதிர்மாய்க்கும்னு சொல்லலாம். கூட்டுத்தொகைன்னு சொல்ற இல்லைங்க, விளையுள்னு தான் சொல்ற காரணம் விசை முக்கோணத்தை ஆக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். அப்படி கொஞ்சம் லிஸ்ட் ஒன்றிக்கல கட்டாயமாக ரெண்டுலேயுமே ஒரே தளத்தில் மூணு இருக்கணும்னு சொல்லலாம். ரைட். இத்தளத்தில் உள்ள இன கிளியரா சொல்லுகிற சமநிலையில் உள்ள போதுன்னு சொல்லுகிற சமநிலையில் உள்ள போது இத்தளத்தில் உள்ள எப்புள்ளி பற்றியும் ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிறண்டா எந்த திசையில விளைவில் விசை எடுத்தாலும் பூச்சியமாய்க்கும், விசை திருப்பம் எடுத்தாலும் பூச்சியமா இருக்கும். அப்ப திருப்பங்களின் அச்சத கணித கூட்டுத்தொகை பூச்சியம். எந்த புள்ளி பற்றி விசை திருப்பம் எடுத்தாலும் திருப்பங்கள் அச்சத கணித கூட்டுத்தொகை பூச்சியம்ன்றது எங்களுக்கு லேசா சரின்னு சொல்லலாம். மற்றது இதை வாசிக்க தேவையில்ல. காரணம் என்னன்னா 5 விடையிலையுமே ஏ இருக்கு. 5 விடையிலையுமே ஏ இருக்குன்னா ஏ பிழையாக வழி இல்லை. ஏன்னா இப்ப எல்லாமே உண்மையானதுன்னு தான் நினைக்கிறேன். உண்மையானது. அப்ப எங்களுக்கு ஏ பார்க்கறதும் அர்த்தம் இல்லாத ஒரு வேலை. இந்த எப்படியுமே ஏக்கு நாங்கள் பிள்ளை போடையில 5 ஒன்றில் நாங்கள் செலக்ட் பண்ணணும். ரைட். விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளியில் சந்திக்கும். இந்த இடத்துல எப்போதும் ஹைலைட் பண்ணி தந்துட்டு சமாந்திர விசையா சமாந்திரம் அற்றதான்னு சொல்லல. இது வந்து சமாந்திரம் அற்றதுக்கு எடுத்தா சரி, சமாந்திர விசைக்கு எடுத்தா பிள்ளண்டு வரும். சரின்னு எடுக்க பிள்ளண்டு இருக்க. அப்ப எப்போதும் சொல்லிக்கிறதால நாங்க பிள்ளண்டு எடுப்போம். ஒரே தளத்தில் எப்போதும் தொழிற்படும் விசைகள் கீழ்பொருள் ஒன்று. அப்ப விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளியில் சந்திக்கும் என்று கட்டாயங்களே தெரியலாம். விளையுள் விசை பூச்சியம். அது எப்படியும் சரிதானே, விளையுள் விசை பூச்சியம். ஏதாவது இரு விசைகளின் விளையுள் விசையானது மூன்றாவது விசையின் பருமனுக்கு சமம். எது சரி ரெண்டு எடுத்தாட விளையுள் மூன்றாவது விளைவுக்கு மூன்றாவது பருமனுக்கு மூன்றாவது விசைக்கு பருமன்ல சமன் திசையில இது பருமனு சமன் சொல்லிக்கிறேன். நினைக்கிறேன் ஏசிடின்னு விட ஓகே. நாங்கள் வேணும்னா எங்களுக்கு இந்த விடையை செக் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டு போகிறோம். நாங்கள் ஏற்கனவே விட எடுத்ததுகள் ஸ்கீமுக்கு எப்படி போடுறேன்னு நான் கொஞ்சம் பார்த்துக்கொள்றேன். நாங்கள் உங்களுக்கு விடைகளை எல்லாம் கடைசியாக போட்டுருங்க. இதுல 9வது கேள்விக்கு அவங்க கொடுத்துருக்க 4வது விட ஸ்கீம்ல கொடுத்துருக்கிற 4வது விட. ஓகே, அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். 10வது. பொருள் ஒன்று கரடான பாதையில் மாறாக்கதி. நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்றீங்கன்னா மாறாக்கதி. மாறாக்கதியுடன் பீலிருந்து இங்கிருந்து டி வரைக்கும் போகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த கிளாஸ்ல இந்த கிளாஸ் இந்த நான் தியரி கிளாஸ்ல செஞ்ச ஒரு கேள்வி. ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு போற நேரம் இது மாதிரி மேல போய் கீழே வர ஒரு கேள்வியில நாங்க இந்த சீரான வேகம்ன்ற ஒரு மாறாக்கதி என்ற வேகம் என்று சொல்லணும் வந்ததால நாங்க விசேட திசை மாறு மாதிரி எல்லாம் விளையுள் விசை கட்டாயம் பூச்சியம் வரும் நாங்க படுத்தினோம்.
ரைட். அது வந்து நாங்கள் இந்த பாலதயா சார் புக்கில் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி செஞ்ச கேள்வி ஒன்று. ரைட். இப்போ இங்கே வந்து நாங்கள் நேரடியாக இந்த கேள்விக்கு வருவோம். மாறா கதின்னு செய்கிற நேரம் நாங்கள் விலை கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட் விளையுள் விச பூச்சியம். விளையுள் விசை பூச்சியம் வரணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். விளையுள் விசை பூச்சியம் வாரத்துக்கு மாதிரி தான் நாங்கள் எல்லா இந்த விடயங்களையும் செல்லணும். அடுத்தது சீரான வேகத்தோடியின் கொள்ள இயக்கவியல் உராய்வு விசை காணப்படும் ஆனது அது இயங்கும் தூரத்துடன் மாறுவதை காட்டும் வரைவு. தூரமா என்ன சொல்லிக்கிற தூரம். உண்மையா வந்து இயக்கவியல் உராய்வு விசையிட சமன்பாடு எங்கள் எழுதுறேன் மியூ ஆர். அப்ப இயக்கவியல் உராய்வு குணகம் மியூ டி ஆர். இயக்கவியல் உராய்வு குணகம் மியூ டி ஆர் வந்து அப்ப இந்த இடத்துல ஆர் பெருமானம் மாறினா உராய்வு குணகம் மாறினாலும் மாறும். உராய்வு குணகம் இந்த இடத்துல மாறுது இல்லை. ஆனா மறுதாக்கம் இந்த இடத்துல மாறிடு. இங்கின பொருள் இருக்க கொள்ளை இங்கின பொருள் இருக்க கொள்ளை வைக்கிற மறுதாக்கமும் இங்கின பொருள் இருக்க கொள்ளை இங்கின எம்ஜி வரும். இதான் மறுதாக்கம். இந்த இடத்துல மறுதாக்கமும் இதுல வார நேரம் மறுதாக்கம். இந்த மூணு சந்தர்ப்பத்திலையும் மறுதாக்கம் சமன் இல்லை. இங்கின மறுதாக்கம் எம்ஜியாக இருக்கும். இந்த இடத்துல மறுதாக்கம் குறையுது. அப்புறம் டி வரைக்கும் போகுது. இதுல மறுகா எம்ஜி மறுதாக்கம். இந்த இடத்துல மறுதாக்கம் எம்ஜிக்கு சமன். இந்த இடத்துல மறுதாக்கம் எம்ஜிக்கு சமன். இங்கின வந்து எம்ஜி இப்படி வரும். அப்ப இங்கின இந்த 60 30 60 அப்ப எம்ஜி கொஸ் 60 மறுதாக்கம் வந்து எம்ஜி கொஸ் 60 வரும். இங்கினைக்கு வந்து இங்கின எம்ஜி வரும். இது 30 இது 60 அப்ப இது 30 எம்ஜி கொஸ் 30 இங்கே இதுக்கு வரும் எம்ஜி கொஸ் 30 கொஸ் 30 இங்கே மறுதாக்கம் எம்ஜி கொஸ் 60. அப்ப கொஸ் 30 என்ற கொள்ளை மறுதாக்கத்திட பெருமானம் பெருசா இருக்கும். அப்ப இங்கே உண்மையா வந்து நாங்கள் பருமன் கொஞ்சம் எழுதி கொண்டு போனா முதலாவது பி டு கியூ என்ற சிச்சுவேஷன்ல பி டு கியூ என்ற சிச்சுவேஷன்ல மறுதாக்கம் எம்ஜிக்கு சமம். கியூ டு ஆர் என்ற சிச்சுவேஷன்ல இங்கே வந்து கொஸ் 60 என்று வாரத்தால கொஸ் 60 என்று வாரத்தால ஹாஃப் அப்ப எம்ஜி பை 2 அரைவாசி. ஆர் டு எஸ் என்ற சிச்சுவேஷன் எடுத்தா வர்க்கமூலம் 3 எம்ஜி ஏன்னா கொஸ் 30 3/2. எஸ்டிக்கு எடுத்தா மறுகளும் மறுதாக்கம் எம்ஜி. அப்ப இதுவுமே மறுதாக்கத்தான் எழுதி கொண்டு போறேன். மறுதாக்கம் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்ப எம்ஜி வருது எம்ஜி பை 2 வருது வர்க்கமூலம் 3 எம்ஜின்னு வருது வர்க்கமூலம் 3 எம்ஜி/2 வருது. எஸ்டிக்கு மறுகளும் எம்ஜின்னு வருது. அப்ப மறுதாக்கத்திட மாற்றம் தான் எஃப்ட மாற்றத்துக்கு என்ன காரணம். அப்ப முதலாவதும் மூணாவதும் ஒரே பரிமணிக்கணும். அப்ப ஆக குறைஞ்ச சிச்சுவேஷன் கியூஆர்ல வரும். அதுக்கப்புறம் இது வரும். இப்ப உண்மையா வந்து இருக்கிற விடைகள்ல மூணாவது விட பரவாயில்லை. ஆனா இன்னொரு பிள்ளை ஒன்று இருக்கு. உண்மையா வந்து இந்த பருமன் இங்கின வாரத்தை விட சரியா இது அறவாசியில வந்திருக்கணும். இது இங்கின வந்திருக்கு அறவாசியில வந்திருக்கு. இல்ல அறவாசியில வந்து இல்லை. இது வந்து இடையில வாரது ஓகே. இப்போ நான் மிச்சம் பொருத்தமாக நாங்கள் இதில் வந்து இப்போ இப்படி தானே இங்கே இதை இங்கே கூட குறைஞ்சிக்கல. இது எப்படியுமே பிள்ளைகள் இல்லை இங்கே மருதாக்கம் கூட குறவு சாரி இங்கே மிச்சம் குறவு இங்கே கூட மருதாக்கம் கூட கொள்ள ஒரு ஆய்வு கூடணும். இப்போ இது எப்படியும் பிள்ளை இது அகமோசம் இல்லை. இது மாறியே இல்லை. இது அகமோசம். இதெல்லாம் பிள்ளை இருக்கிற விடையில மூணாவது நல்ல. ஆனால் இன்னும் கொஞ்சம் திருத்தமாக நாங்கள் இதை பார்த்தா அக்யூரேட்டாக பார்க்கறதுக்கு வெளிக்கிட்டா மருதாக்கத்தில் பெரும்பாலும் எங்களுக்கு தெரியுமே ஸ்டார்ட் பண்றது இதுண்டா அடுத்தது வந்து சரியா அறவாசியில் வரும். அடுத்தது கொஞ்சம் இந்த வர்க்கமூலம் 3 ஹாஃப் பிறகு வர்க்கமூலம் 3 டிகிரி வர்க்கமூலம் இந்த இந்த மாதிரி ஒரு முக்காவாசை விட 3/4 முக்காவாஸ் 2 பெருக்கினா
இதை விட கொஞ்சம் குறவாலையா வர்க்க மூலம் 3.7. ஆ, 2 முக்காவாசை விட கொஞ்சம் கூடலே ரைட் ஓகே. இப்படி ஒரு அளவு வரும். அதுக்கு பிறகு இன்னைக்கு அதே அளவு வரும். சரி, அப்ப இந்த மாதிரி இந்த அரைவாசிக்கு வர அளவு ஒன்று இருந்தீங்கன்னா நல்ல. சரி, இவங்க வந்து அந்த அந்த அளவு தூரம் பார்த்திಲ್ಲ, நான் பெரிய சீரிஸை மட்டும் பார்த்துரு. இப்போ இந்த இந்த துண்டு இல்லாமல் இதுக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும் இங்கே அரைவாசி ஆகுறேன். கொசு 60 60 பாகண்டு தந்தும் இருக்கு. இப்போ கொசு 60 வந்து ஹாஃப்னு தெரியுமே. அதனால இது ஹாஃப் ஆகும், மறுத்தாக்க மரவாசி ஆகக்குள்ள உராவிசை மரவாசி ஆகும். இப்போ ஹாஃபில் வரைஞ்சிருந்தா இப்படி இப்படி ஹாஃபில் வரைஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இதில் வந்து மற்ற வீடுகளோட பார்க்கல இது பரவாயில்ல. ஆனால் அக்யூரேட்டாக பார்த்தா இது கொஞ்சம் பிழையாக வருது, எல்லாமே பிள்ளை அப்படின்னா. ஆனால் இது மற்ற நாளை விட பார்க்கக்குள்ள 3வது வீடியோ நாங்கள் போடுவோம். ஓகே, 10 கேள்விகள் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த 10ல் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது போல இன்றைக்கு. ரைட் ஓகே, 45 நிமிஷம் 10 அடுத்தது முடிக்கலாம். சரி, டவுட்டுகள் இருந்தால் சவுண்ட் போதான்ற ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கு. கொஞ்சம் சொல்லிக்கொள்ளுங்க பார்க்க சவுண்ட் எப்படின்னு. சவுண்ட் ஓகேயான்னு கொஞ்சம் சொல்லுங்க. யாரும் ஏதாவது யாராவது ஒரு ஆள் கொமெண்ட்ல சரி போடுங்க பார்க்க சவுண்ட் ஓகேயாண்டு, சவுண்ட் கிளியரா விளங்குறாண்டு போடுங்க பார்க்க. நினைக்கிறேன் ஓகே அല്ലേ ரைட் ஓகே. நான் நினைக்கிறேன் இடையில ஏதாவது ஒரு டைம்ல கொஞ்சம் சிக்கலா இருக்கும் ரைட். வேற டவுட்ஸ்கள் இப்பைக்கு போடுபட்டு இல்லை. ரைட், நான் அடுத்த கேள்விக்கு போடுறேன். சமபக்க முக்கோணி ஏபிசியின் உச்சிகள் ஏபிசி இன் இன் உச்சிகள் இருந்து இடையம் வழியே இன உச்சிகளில் இருந்து இடையம் வழியே கொஞ்சம் அந்த சொல்லல சிக்கல் ஒன்று இருக்கு. ஓவில் மோதுகின்ற மொத்தலின் பின் அப்போ மோதலை பத்தி தான் விளங்கப்படுத்தி இது சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா இந்த கோணமும் சமன், நடுப்பிரிப்புன்னும் சமன். என்ன இந்த வருஷம் இந்த லைன் வந்து இதுக்கு செங்குத்தா வர லைன் ஒன்றிக்கும். ரைட், அப்ப இனிமே வந்து பெரிய ஒரு விஷயம் உண்டல்ல. சமபக்க முக்கோண்டு உச்சிகள்ல இருந்து மையத்தை நோக்கி வாரது வி கதியுடன் 3 வி கதின்னு சொன்னா இங்கே நாங்க கிளியரா விளங்கி கொள்ளக்கூடிய விடயம் இது 120 பாகை, இது 120 பாகை, இது 120 பாகை. 120 பாகை இடைவெளியில 3 பொருட்கள் வந்து மோதிர மாதிரி அமைப்பு தனியாக தந்திருக்கு. மூன்றும் சம திணிவுகள் என்று சொல்லிக்கிறேன். ஓவில் மோதுகின்றன. மொத்தலின் பின்னர் ஏ ஓய்வுக்கு வர பி ரைட். அப்ப இது மூணும் ஒரு குறித்த தொகுதியிட மொத்த உந்தம் எடுத்தா இங்க கிளியரா செல்லருக்கு 3 சம திணிவுன்னு சொல்லிக்கிற சம கதியை காட்டுகிற படத்துல. ஆகவே விளையுள் உந்தம் ஆரம்ப விளை தொகுதியிட உந்தம் 0. இறுதியான தொகுதியிட உந்தமும் கட்டாயம் 0 அடையணும். அதான் என்ன பேசிக். ஏன்னா உந்தமுன்ற காவிக்கண்ணியம் 3 விசைகள் சமனான 3 விசைகள் 120ல தாக்கினா எதிரெதிரா விளைவிச 0. ரைட், அப்ப அத மாதிரி ஒரு அமைப்பு சமபக்க முக்கோணி உருவாக்கும். இங்க அதுல ஏ ஓய்வுக்கு வர அப்ப ஏ இல்லாம போகுது. அப்ப நீ ஆரம்ப தொகுதியில் உந்தம் 0ன்னா ஏ இல்லாம போனா என்ன இந்த என்ன ரைட் வர பி திரும்பி வந்த பாதை வழியே வி கதியுடன் செல்லுகிறது. அப்ப பி வந்து திரும்பி வந்த பாதையில பி கதி. அப்ப பிக்கு நாங்க ஒரு விஷயம் சொல்ல போறோம். இந்த திசையில வி வேகத்துல போறோம். பி பி கதியுடன் செல்கிறது. சீட கதியும் திசையும். அப்ப பி என்ன கதியில எதில போறோம், சி வந்து அதற்கு எதிரான கதியில பீட கதிக்கு எதிரான கதியில எதிர் திசையில போகணும். அப்பதான் ஏ இது இது வந்து பி, இது சி, இது பி. அப்ப என்னண்டா ஏ ஓய்வலி ஏ குந்தம் இப்ப இல்ல. பீட உந்தம் தொகுதிடு உந்தம் ஆரம்ப தொகுதிடு உந்தம் 0ண்டா இறுதி உந்தமும் 0ஆகணும். ஏ ஆல்ரெடி 0. பி சரி ஒரு உந்தம் பெற்றா அதுக்கு எதிர திசையில சி சமனான உந்தம் ஒன்று பெறணும். ரைட், அப்ப சீட உந்தம்
பீட திசைக்கு எதிராக வரணும். அப்ப பி வந்து ஏற்கனவே ஓலிருந்து பியை நோக்கி இருக்கு. அப்ப இது பியிலிருந்து ஓவை நோக்கி நேர் திசையில வரணும். அதே கதி. அப்ப அதே வி பி ஓ வழி ஓபிக்கு எதிரே ஓபிக்கு எதிரேன்றது பிஓ. ஓபிக்கு எதிரே எங்க இருக்கு? ஓபி வழியேன்னு தான் சொல்லிங்க. ஓஏக்கு எதிரே √2 வி ஓசிக்கு எதிரே. அப்ப இதோட ஆன்சர் வரணும் வி வி கமா போட்டு ஓபி எதிரேன்னு வரணும். இப்படி ஒரு ஆன்சர் இல்லையே. கொஞ்சம் இருங்க, நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். ஏதோ ஒரு கேள்விக்கு இதில் ஓல் ஆன்சர் கொடுத்துருந்தேன். ரைட், ஓகே. நாங்கள் அந்த பார்த்தது தான். இந்த 11க்கு விடை இல்லை. அப்போ விடை வரணும் வி ஓபி எதிரேண்டு வரணும். ஓபியிட திசையில் ஒன்று வந்தால் அது ஓபிக்கு எதிரேண்டு வரணும். இதுதான் விடை. இந்த விடை இல்லாதால ஓப்பன் ஓல் ஆன்சர். ரைட். கேள்வி நல்லா சரியா இருக்கு. அதில் அந்த சீட கதி சரியா போட்டிருந்தாலும் திசையை மாறி வழியேன்றதை நாங்கள் மாற்று பட்டிக்கணும். இதால எதிரேண்டு வந்திருக்கு. அந்த விடை இல்லாதால ஓல் கொடுத்துருக்காங்க. ரைட். ரைட். இதில் இந்த யூடியூப்ல பிறகு பார்க்க தேவைப்பட்டால் உங்களுக்கு கேள்வியோடு இருக்கு செஞ்சுக்கிறதால பிறகு பார்க்கலாம். அப்போ அதில் வந்து இந்த ஹை குவாலிட்டி வீடியோ தான் வருது. அப்போ நீங்கள் உங்களோட கவரேஜ் நல்லா இருக்கிற டைமில் ஹை குவாலிட்டியில் நல்ல கிளியராக பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி தான் கொஞ்சம் கிளியர் குறைவாய்க்கும். அதுவுமே அவங்களோட யூடியூப் செட்டிங்ஸில் மாற்றிக்கொள்ளலாம். சில டைமுக்கு அந்த கவரேஜ் குறைஞ்ச இடத்துல லோ குவாலிட்டி வரும். வீடியோ குவாலிட்டி குழப்பம் இல்லை. வீடியோ குவாலிட்டி டாப் லெவலில் நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. நீங்கள் அந்த செட்டிங்ஸை அதில் இருக்கிற இதை மாற்றினீங்கன்னா கிளியராக கூட கிளியர் காட்டும். ரைட், ஓகே. குறித்த உயரத்தில் உள்ள புள்ளியிலிருந்து ஒரு பொருள் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஆரம்ப வேகம் 10 மீட்டர்/செகண்ட் உடன் எரியப்படுகிறது. அப்போ இது இந்த ஆரம்பத்திலிருந்து எரியப்படுகிற ஒரு கேள்வி 10. அது தனது இயக்கத்தின் இறுதி செகண்டில் விழுந்த தூரமும் அது முதல் 3 செகண்டில் விழுந்த தூரமும் சமனாக உள்ளன. விழ எடுத்த நேரம். இன்னும் பாருங்க, ஆரம்ப வேகம். இதுக்கு நான் உங்களுக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்பர்கள் பற்றி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தில் நம்பர் சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் ஒரு மெத்தடோடு சொல்லி காட்டுறேன். இப்படித்தான் செய்யணும் இல்லை. முதலாவது செகண்டில் ஓய்விலிருந்து விழவிட்டா 5 போகும். ஒரு செகண்டுக்கு பிறகு வேகம் 10 ஆகும். ஒரு செகண்ட். அப்போ 2வது செகண்ட் தான் இதில் முதலாவது செகண்ட் 15. அதுக்கு அடுத்தது 25 போகும். அதுக்கு அடுத்தது 35 போகும். இப்போ இவங்க என்ன சொல்றேன்டா, முதல் 3 செகண்ட் இறுதி செகண்டில் விழுந்த தூரம், முதல் 3 செகண்டில் விழுந்த தூரம். முதல் 3 செகண்ட்ன்றது இது 5, 15, 25, 35. இப்போ இதுதான் முதல் 3 செகண்ட். முதல் 3 ஓய்விலிருந்து விழவிட்டா முதல் 3 செகண்ட்ன்றது 5, 15, 25 வரும். 10 மீட்டர்/செகண்ட் எரியப்படுறதால முதல் செகண்ட்ல போகிறது 15 ஆயிக்கும். அதுக்கு பிறகு அடுத்த செகண்ட் 25, 35. அதே செட்டப் தான். அப்போ இதில் நாங்கள் இதை கூட்டினா ஒன்று இங்கே வந்து 75 மீட்டர் போகும். 75 மீட்டர் போகும். உண்மையாக வந்து ஓய்விலிருந்து விழவிட்டா 75ன்றது நாங்கள் ஓய்விலிருந்து விழவிட்டா வளமையாக வந்து 10 என்ன டைம்ன்றது 10 எண் -5 சமன்பாட்டில் எத்தனாவது செகண்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 75 செல்றது 80. அப்போ 8 செகண்டில் வரும். ஓய்விலிருந்து விழவிட்டா 8 செகண்ட். ஆனால் இது ஒரு செகண்டுக்கு பிறகு தான் விடப்படுது. அதாவது இந்த வீசுகிற வேகம் ஒரு செகண்டுக்கு பிறகு வார வேகம். ஆகவே 7வது செகண்ட் விடைக்கு போகலாம். இப்போ இந்த நம்பர் 75 அப்புறம் நம்பர் அளவுண்டு எங்களுக்கு தொடர்பில் இருக்கும்னா ஈஸியாக விடைக்கு போகிறது. நம்பர் பழக்கம் இருக்கிறதா இருக்கு. அதாவது நான் செல்ல வாரம் நம்பர் எப்படி இருந்தால் ஓய்விலிருந்து விழவிட்டா 5, 2 செகண்ட்களில் 20, 3 செகண்டில் 45, 4 செகண்டில் 80, 5 செகண்டில் 125, 6 செகண்ட் 180, 7 செகண்ட் 245, 8 செகண்ட் 320. அப்படி போகிற இது. அப்போ இந்த இடைவெளிகள் எடுத்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த இடைவெளி எடுத்தா முதலாம் செகண்ட் 5, 2ஆம் செகண்ட் 15, 15 5 20, 3ஆம் செகண்ட் 25,
நாலாவது 35, அஞ்சாவது 45, ஆறாவது 55, ஏழாவது 65, எட்டாவது செகண்ட் தான் இந்த 75 வரும். சரி, அப்ப இந்த கணக்கை தான் நான் சொல்றேன். எட்டாவது செகண்ட் 300. ஆனா இங்க இந்த உண்மையா இப்ப பில்டின் உயரத்தை நீங்களுக்கு காணலாம். பில்டின் உயரம் வந்து 320ல் 5 போனா 315 இருக்கும். பில்டின் உயரம் அது கேட்டில்ல. ரைட். அப்ப இங்கே வந்து நாங்க இதை சமன்பாட்டு ரீதியாக எஸ்ஏ டைப்ல எழுதி செய்யறதாக இருந்தா இந்த எங்களுக்கு 3 செகண்ட்களில் சென்ற தூரத்தை காணலாம். 3 செகண்ட்களில் தூரத்தை எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டு காணலாம். 10 3 செகண்ட்கள் சொல்லிக்கிறேன். ஹாஃப் ஏ வந்து 10ன்றதால நான் ஒரு 5 போட்டேன். 5 டி வர்க்கம் 3 வர்க்கம். அப்ப இங்கே ஒரு 30 வரும். 3 9 95 45. அப்ப 75 வரும். சரியா வருதுல்ல? அது 75. இங்க நான் லேசா எடுத்தேன் 75. அப்ப ஐநா 75 வரும். அந்த 75 தான் முதல் 3 செகண்ட்கள்ல சென்ற தூரம். அடுத்தது நீங்க எஸ்என் சமன்பாட்டுல எத்தனாம் செகண்ட் அதையும் பார்க்கலாம். u பிளஸ் ஏ பை 2n-1 இதுல போடணும். இதுல போடக்குள்ள நீங்க ஓய்வல்ல இந்த தலை 5 ஆரம்ப வேகம் 5 போடணும். 10 5ஆல 2ஆல பிரிச்சா 5. 2 எண்ணை தான் காணணும். -1. இது வந்து சரி. எனக்கு வந்து 75 வரும். எட்டாம் செகண்ட் இது குறித்த செகண்ட்ல போறது எத்தனாம் செகண்ட்ல 75 போறது இது செகண்ட். இங்கே 75 வரும். இது கழிச்சா 70 வரும். அப்ப 70 சமன் இங்கே நாங்க பெருக்கினா 10n மைனஸ் 5. அப்ப 75 இன்னைக்கு சின்ன 10n a by 2n minus 1 അല്ലേ റൈറ്റ്. இன்னைக்கு -5 வரும். இது ஏற்கனவே இங்கே ஒரு 5 இருக்கு. -5 எங்களுக்கு கேன்சல் பண்ணலாமலே. 8 எப்படி வரேன்னு பார்ப்போம். இப்போ இது கூட்டினா 75 வரும். 7.5 வருமே, அப்படி வராது. கொஞ்சம் இருங்க. எஸ்என் சமன்பாட்டில் அப்பொருள் விழ எடுத்த நீரம் நிலத்துக்கு போகிற இப்போ எட்டாம் செகண்ட்ல சென்ற தூரம் வந்து 75 நாங்கள் எடுத்திருக்கு. இன்னைக்கு 75 ஆரம்ப வேகம் நாங்கள் கீழ் நோக்கி 75 இருப்போம். ஆரம்ப வேகம் ஆரம்ப வேகம் 10 சரி இங்கே 5 போடுபட்டு இப்போ சரி. ஆரம்ப வேகம் 10. அப்போ இங்கே கழிச்சா 5. அப்போ இங்கே போனால் 80 வருமா? 80 வரும். இது கழிச்சதுக்கு பிறகு அழிச்செழுதி காட்டுறேன். ஓகே. இப்போ இங்கே 75 இங்கே இதை நாங்கள் 75 10 இங்கே 10n 5. அப்போ கழிச்சா 5 வரும். அங்கே போனால் 80. 80 சமன் 10n வரும். n வந்து 8 செகண்ட் வரும். 8 செகண்ட் தானே. இல்லைங்க +5 70 வரும். சரி, ஏற்கனவே விட எங்களுக்கு தெரியுமே. ஒரு கதை இது ஒன்றும் இல்லை. இங்கே 75 இங்கே 5 இது 10 +10 இங்கே -5. அப்போ +5 வரும். அது அங்கே கொண்டு போகல மைனஸ். அப்போ 70. 70 10ஆல பிரிச்சா n வந்து 7 செகண்ட் வரும். சரி, அப்போ எல்லா மாதிரியும் செய்யலாம். அப்படி சமன்பாடு எழுதி செய்கிறத விட நம்பர் கொஞ்சம் தெரியுமுண்டா தயவுசெய்து செய்யலாம். சமன்பாடு எழுதியும் பழகம் நாங்கள் தயவுசெய்து கேள்விகளுக்கு நாங்கள் பாவிக்கிறது தேவைப்படும். அடுத்தது உறுதிக்காட்டிவார் வித்தியாசமான திணிவுகளுடைய 4 பெட்டிகள் புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய இழைகளினால் இணைக்கப்பட்டுள்ளது. அவை ஓர் ஒப்பமான மேற்பரப்பு. உராய்வு பற்றி யோசிக்க தேவையில்ல. இங்கே கிடை விசை 480 குறிக்கப்படுது. பியும் சியும் இணைக்கும் பகுதி இலையில் உள்ள இழுவை 100. பியின் திணிவு m எதுக்கு சமன். ரைட். அப்போ இங்கே இந்த இழுவை நாங்கள் இப்படி எழுவோம். நான் ஒரு சமன்பாடு போட்டேன்.
இந்த 240 என்ற விசை இந்த முழு திணிவுகளையும் இழுத்துட்டு போறதுக்கு தேவையான விசை. இனவார இழுவை இந்த ஏபியை இழுத்துட்டு போறதுக்கு தேவையான விசை. அப்ப எங்களுக்கு இழுவைக்கு சமன்பாடு போடலாம் இப்படி. மொத்த திணிவு 20, 35, 38, 48. அப்ப 48 பிளஸ் எம் திணிவை ஆறு முடுக்க தேவையான விசை 240. ஆனா இங்க கேட்டு இருக்கிறது இந்த இடத்துல இழுவன்னு சொல்றது 13 பிளஸ் எம் ஆறு முடுக்க தேவையான விசை, அதுதான் இழு. ரைட். அப்ப இந்த இழுவைட பெருமானம் தந்திருக்காங்க 100 நியூட்டன். இழுவைட பெருமானம் தந்திருக்கு 100 நியூட்டன். அப்ப இழுவைட பெருமானம் அப்ப நாங்க அது நோமலா சொல்ற மொத்த திணிவு ஆறு முடுக்க தேவையான விசை 220. இந்த ரெண்டு திணிவை ஏபி ஆறு முடுக்க தேவையான விஷயத்தான் இழுவை. இப்ப இழுவை 100ன்றது 48 பிளஸ் எம்முக்கு 240 13 பிளஸ் எம்முக்குரிய பெருமானம். ரைட். அப்போ இதை நாங்கள் சுருக்கிறது தனியே நிற்கிற விடயம். அப்போ இதில் சைஃபரை நாங்கள் வெட்டி விடுவோம் கொஞ்சம் இலகுப்படுத்துறதுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் இதால் பெருக்கினண்டா 480 ப்ளஸ் 10m 24 13ஆல் பெருக்கணும். 12க்கு 2 ஒன்று மிச்சம் 6 7 4. உங்களுக்கு ஒரே அடிக்கு பெருக்கலாம். இந்த கொஞ்சம் குழம்பு பார்க்குறேன்னு சொன்னால் ஒழுங்காக எழுதி செய்யுங்க. 312 ப்ளஸ் 24. அப்போ இது எங்களுக்கு கழிக்கலாம். அப்போ 14 எம்ண்டு வரும். கொண்டு கழிச்சா 480 312 கழிக்கலாம். 8 7ல் ஒன்று போனால் 6 168. எம் சமன் 1 28ல் 2 முறை 12 வரும். அப்போ 12 விடைக்கு எங்களுக்கு போகலாம். இது ஒரு வழி. இன்னொரு மாதிரி நாங்கள் இதே விடைக்கு போகிறதுக்கு ஒரு கதை இன்னொரு மாதிரி செய்வோம். எங்களுக்கு பொதுவாக ஒரு 6 முடுகளை காணலாம். தொகுதிக்கு மொத்த இழுவைகள் தொகுதிக்கு நாங்கள் 6 முடுகள் எடுத்தால் எஃப் சமன் எம்ஏல திணிவை 240 கீழ் மொத்த திணிவை நாங்கள் போடணும். மொத்த திணிவுனா 48 ப்ளஸ் எம். இதுதான் 6 முடுகள். இந்த 6 முடுகளை கண்டத்துக்கு பிறகு இந்த டி வார இடம் ஏ கமா பிக்கு நாங்கள் சேர்த்து எஃப் சமன் எம்ஏ பாவிட்டோம். இப்போ இந்த இடத்துல வாரது தான் இழுவை. அப்போ இதில் எம்ஏ ப்ளஸ் எம்பியா இருக்கும். மொத்தத்தை கூட்டி 6 முடுகளை போடணும். இப்போ இழுவைக்கு பதிலாக 100, எம்ஏ ப்ளஸ் எம்பிக்கு பதிலாக 13 ப்ளஸ் எம், 6 முடுகளுக்கு பதிலாக இதை கொண்டு போடலாம். 240 கீழ் 48 ப்ளஸ் எம். அப்போ அதே ஈக்குவேஷன் தான் வரும். மறு சுருக்கினண்டா திணிவு எங்களுக்கு 12 கிலோகிராம் வரும். அப்போ இந்த ஒழுங்குலையும் 6 முடுல கண்டுபிரதிடலாம், அல்லது இது மாதிரி பின்ன கணக்கு கொண்டு போட்டு செய்யலாம். சமதிணிவுகள் 2m உடைய இரு கோளங்கள். சமதிணிவுகள் 2m திணிவுடைய 2m உடைய இரு கோளங்கள் ஒரே கதி வியுடன் ஒன்றை ஒன்று நோக்கி அசைந்து பூரண மீள்தன்மையான மோதுகை. அப்ப இயக்க சக்தி காப்படை மோதுகை ஒன்றை நிகழ்த்துகிறது சரியானது. ஒரே கதின்னு தான் செல் இருக்கு. ஆனா ஒரே கதின்னு சொன்னா நோக்கி அசைந்து ஒன்றை ஒன்று நோக்கி அசைந்து. அப்ப இப்படி இல்லை, இந்த 2m இங்கல ஒன்று வருது, ஒன்று இங்கல ஒன்று வருது. அப்ப இதுவும் 2m இதுவும் 2m, வேகம் ஒரே எதிரெதிர் திசையிலன்னு சொன்னா ரைட். உந்தம் பூச்சி ஆரம்ப தொகுதியிட ஆரம்ப உந்தம் பூச்சியம் ரைட். ஆனா இங்க செல்ல இருக்கிற இன்னொரு விடயம் பூரண மீள்தன்மையான மோதுகையின்றி இயக்க சக்தி காப்படை ரைட். உங்களுக்கு நோமலான செல்ற ஒரு விடயம் சம திணிவுகள் பூர்ண மீள்தன்மையான மோதுகையிட மோதுமெண்டா இதுகளோட வேகங்களை பரிமாற்றிக்கொள். ஒரே வேகத்துல வரணும் மட்டும் இல்லை, வேகத்தை பரிமாற்றிக்கொள். உண்மையா மோதினத்துக்கு பிறகு இந்த பொருள் இதை நான் ஏபின்னு போட்டா இது ஏபின்னா இந்த பி 2 மோதினத்துக்கு பிறகு
ஏ திரும்பி போகும், பி அடுத்த பக்கம் திரும்பி போகும். அதே கதியில அப்ப உந்தத்திட எஃபெக்ட் ஒன்றும் வராது. மோதினத்துக்கு பிறகு இயக்க சக்தியில பாதிப்பும் வராது. இப்ப மோதிய பின் மொத்த இயக்க சக்தி, மோதிய பின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி 0. அப்படி இல்லை. மோதிய பின் இயக்கப்பாட்டு சக்தி, அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தி half 2m v வர்க்கம். அப்ப mv வர்க்கம் ஒன்றுக்கு வரும், ரெண்டையும் சேர்த்தா 2mv வர்க்கம் தான் ஆரம்ப இயக்க சக்தி. அதே இயக்க சக்தி இருக்கணும். மோதிய பின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி அதே பெருமானம். சரி, அப்ப ரெண்டாவது இதே போடலாமே. மோதிய பின் அதே இயக்கப்பாட்டு சக்தியுடைய உந்தம் பூஜ்ஜியம். ஆரம்பத்திலே முந்தம் பூஜ்ஜியம், இறுதியாகவும் உந்தம் பூஜ்ஜியம். ஆரம்ப இயக்க சக்தி இறுதி இயக்க சக்திக்கு சமன். ஏன்னா பூர்ண மீள்தன்மையான மோதுகை. பூர்ண மீள்தன்மையான மோதுகையில இயக்க சக்தி காப்படை. அடுத்த கேள்விக்கு போம். M1 M2 M3 ஆகிய திணிவுகள் புள்ளி ஓவிலிருந்து ஒரே நேரத்தில் ஓய்விலிருந்து ஒப்பமான 3 பாதைகள், ஒப்பமான செல்லுகிற ஓய்விலிருந்து செல்லுகிற வெளியே இயங்கி ஒரே கிடை மட்டத்தில் உள்ள புள்ளி ஏபிசிக்கு வருது. ஏபிசி ஒரே மட்டத்தில் இருந்திருக்கு. நேரங்கள், திணிவுகள் M1 M2 M3 கிடைமட்டத்தை அடைய எடுத்த நேரங்கள் ஆகிய திணிவு சமன் செல்லில்ல. M1 M2 M3 திணிவுகள் செல்லுகிற சமன் செல்லில்ல, ஆனா ஓய்வில் இருந்துன்னு செல்லுகிற. ரைட். அது எடுத்த முறையே டைம் தந்திருக்கு, கதி தந்திருக்கு. அதில் லேசா செல்லக்கூடிய உண்டு. சக்தி காப்பு தத்துவத்தின்படி mgh வந்து half mv². இங்கே m கேன்சல் ஆகுது. அப்ப இந்த இறுதியா வார இடத்துல இருக்கிற வேகம் v வர்க்கம் வந்து 2gh சமம். இது திணிவுல தங்கி இல்லை. நிலை குத்துயரத்துல தங்கி இருக்கு. நிலை குத்துயரத்தை நாங்க எச்சுன்னு சொல்றோம். நிலை குத்துயரம். இந்த நிலை குத்துயரம் மூன்றுக்குமே ஒரே அளவு. ஆகவே மூன்றிடையும் கதிகள் சமன். அவை எல்லாம் ஒரே கதியை அடைகின்றன. சரி, வேகம் அல்ல கதி, திசைகள் வித்தியாசப்படும். கதி சமன். அடுத்தது வந்து இந்த கோணத்தை நாங்க பார்த்து ஒப்பமான தளம்னாலும் இது நிலை குத்தாக இருந்தா குயிக்கா வந்தடையும். அப்போ பார்க்கக்கொள்ளே கிடையோட இருக்கிற இது வந்து இந்த கோணத்தை விட இந்த கோணம் பெருசி மாதிரி இருக்கு, இது அதை விட பெருசி மாதிரி இருக்கு. இப்போ ஏ ஃபர்ஸ்ட்டுக்கு பி ஃபர்ஸ்ட்டுக்கு வரும், ரெண்டாவது கடைசியாக தான் சி வரும் என்று நம்ம பார்த்த பார்வைக்கு எங்களுக்கு விலை கொள்ளலாம். அப்போ இந்த இதில் ஓடர் T1 T2 T3 போட்டிக்கிறேன். இப்போ M1 வந்து ஆக குறைஞ்ச டைம் எடுக்கிறது 3க்கு. அப்போ இதுக்கு 3க்கு கூட டைம் எடுக்கிறது 3க்கு. ரெண்டாவது 1க்கு வர. அப்போ இதில் ஓர்டர் குழப்பம் முடிக்கிற அப்போ இது பிள்ளை. அடுத்தது M1 V1 வர்க்கம் M2 V2 வர்க்கத்துக்கு சமன். இயக்க சக்தியில் நீங்கள் ஹாஃப் போட்டாலும் போடாட்டியும் ஹாஃப் போட்டு நீங்கள் வேண்ட போட்டுக்கொள்ளுமே ஹாஃப். இயக்க சக்தி, இயக்க சக்தி சமனாக இருக்கையில் என்னண்டா திணிவு கூடினத்துக்கு இயக்க சக்தி கூட, திணிவு குறைஞ்சதுக்கு இயக்க சக்தி குறம். இப்போ M1ம் M2ம் சமன்ட்டு செல்லில் திணிவுகள் செல்லுகிற சமன்ட்டு செல்லில். V1ம் V2ம் சமன்ட்டு செல்லலாம். இப்போ M1 M2 வித் சமன் இல்லைன்றதால M1 M2 சமனாண்டு எங்களுக்கு தெரியாது. சமனாய்ந்தா சரி வரையிலும். அப்போ ஷூரா சரின்னு செல்லலாம். அப்போ இது போல பி மட்டும் விட இருக்கா இருக்கல. ரெண்டாவது விடை போ. ஓகே, 16வது கேள்வி. அஹ் 10 மீட்டர் ஆரை, ரைட், 2 மீட்டர் உயரம். அப்போ இங்கே 2 மீட்டர் இந்த பாயிண்ட்கள் முக்கியமா. 2 மீட்டர் உயரமுடைய மேடைக்கு ஏற்ற வேண்டியுள்ளது, அதுக்கு மேலுக்கு கொண்டு போக வேண்டியுள்ளது. இதுவும் கொமனாக கேட்குற ஒரு கேள்வி. இங்கே நாங்கள் அந்த அளவு பார்க்கறது கொஞ்சம் கிளியராக இருக்கணும். இங்கே வந்து இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியிலையும் தான் மறுதாக்கம் தாக்குறது. இந்த புள்ளியும் இந்த புள்ளியும். அப்போ இந்த இந்த பொருளுக்கு வார விசைகள் ஒன்று எம்ஜி விசை ஒன்று வரும். இங்கே வார விசைகள் எம்ஜியும் மறுதாக்கம். இங்கனைக்கு ஒரு மறுதாக்கம் நான் இங்கே புள்ளிகளாக குறிக்கிறேன். ஏ என்றும் இது எக்ஸ்ன்னு போடினேன், எக்ஸ். அப்போ ஏல மறுதாக்கம் கமா எக்ஸில் மறுதாக்கம். இது கொஞ்சம் தான் விசைகள் தாக்குறது, வேறு விசை ஒன்றும்
இல்லை. அப்ப இது மேல இது உயர்ந்து மேல போற நேரம், மேல சுழன்று போற நேரம் ஏட மறுத்தாக்கம் பூஜ்ஜியமா மாறும். எக்ஸ்ல மட்டும்தான் மறுத்தாக்கம் நிற்கிறேன். இதோட இன்னொரு விஷயம் நீங்க வர எஃப்எஸ் தந்திக்கு ஏட மறுத்தாக்கம் பூஜ்ஜியம் வரும். அப்ப நாங்க எக்ஸ் பற்றி திருப்பம் எடுத்தா எக்ஸ்ல வர மறுத்தாக்கம் வராது, எம்ஜியும் எஃப்பும் மட்டும்தான் வரும். அப்ப எங்களுக்கு இதுல வளமையாக நாங்க செய்த மட்டுமட்டான மிக குறைஞ்ச விசைத்தான் தெரிவிக்கிறேன். அப்ப எல்லை சமநிலை என்று நாங்க எடுக்கலாம். அதை எல்லை சமநிலை வார விசையை விட கொஞ்சம் விசை கூடினா சுழல தொடங்கும். அப்ப எஃப்க்கு நாங்க இங்கிருந்து இந்த தூரம் நிலை குத்து தூரம், ரைட். அப்ப எக்ஸ் பற்றி நாங்க இந்த நிலை குத்து தூரத்தை நாங்க ஒரு ஏ எடுப்போம், சிம்பிள் ஏ. எம்ஜிக்கு இருக்கிற இந்த தூரம் பி. அப்ப எஃப் இன்டு ஏ தூரம் எம்ஜி இன்டு பி தூரம், இதுதான் அந்த விசை திருப்ப சமன்பாடு. இப்போ அதை வைத்து தான் நாங்கள் விடைக்கு போனோம். அப்போ எம்ஜி பி பை ஏ, பியை ஏயால் கண்டா சரி. இங்கே நாங்கள் இந்த பருமனை சரியாக பார்த்துக்கொள்றதுக்கு சரி இங்கே விலை கொள்வோம். இந்த நீளம் 10, இந்த நீளம் 10. அப்போ இதுவும் 10. இந்த படம் கொஞ்சம் ஒழுங்கு இல்லை. இது 10 வந்தா இங்கே 2 மீட்டர் ஆக மேல வரையில. 10 வந்தா இது 10ண்டா 2 மீட்டர் இங்கே மட்டும் வரணும். அப்பதான் நல்ல ரைட். இது இங்கே ஒரு 10 இருக்கு. இது இது 10, இது 8, இது 2 மீட்டர், இதுவும் 10, இதுவும் 6, இதுவும் 6. அப்ப இது 10, இது 2, அப்ப இது 8. உண்மையா இது 8ம் 2ம் அந்த விகிதம் அலங்கா வருது இல்லை, எத்தனை இப்படி வரைஞ்சு சரி. அப்ப இது 6 ஆயிக்கும், ரைட். அப்ப இங்கத்தான் நாங்க திருப்பம் எடுக்க போற எக்ஸ்ன்ற புள்ளி. அப்ப எம்ஜி இணை தூரம் 6. அப்ப இன்னைக்கு எம்ஜிக்கு போடலாம் 6. எம்ஜியோட பெருமானம் தந்திர 90. நான் நேரடியாக விடையை எழுதுறேன். அப்ப இது 90 நியூட்டன் 6 மீட்டர். ஏக்கு நிலை குத்தாக வர தூரம். அப்ப இங்கே இருந்து இங்கனைக்கு 8 இருக்கு, இன்னொரு 10 இருக்கு. இங்க இது இது 10, இது 10. இந்த தூரம்ன்றது ஏன்றது 8ம் 10ம் 18. 18 தன் 90 தந்திக்கிறாருக்கு தன் வெட்டுப்படுத்துக்கு. அப்ப இங்கே நாங்க 9ஆல வெட்டினா 10, 2, 6. அப்ப 5, 5 வரும் இல்லைங்கண்ணா. 5, 30 மாதிரி 30 நியூட்டன் விசை இருந்தா சரி. இங்கே கிடையாக கொடுக்குற விசைத்தான் 30. இங்கிருந்து எங்களுக்கு இதை விட குறைஞ்ச விசையில சுழற்ற வைக்கலாம். இந்த இடத்துல கொடுத்தா இங்கே கொடுத்தா விசை. அப்ப சமன்பாடு எப்படி வரும்னா இங்கிருந்து 20 மீட்டர் ஈக்கல். அப்ப எஃப் இன்டு 20 90 இன்டு 6 வரும். இப்போ ஒரு சைஃபரை வெட்டினா இது 3. அப்போ 18 நியூட்டன் கொடுத்தா போதும். பாருங்க பாருங்க, சைஃபர் சைஃபர் கேன்சல் ஆகலாம். 3, 9, 18, 27 அல்ல 27. 27 நியூட்டன் கொடுத்தா போதும். அப்ப இதை மேல சுழற்றுறதுக்கு தேவைப்படுற குறைஞ்ச விசைன்னு கேட்டா நாங்க கொடுக்குற விட 27 நியூட்டன். ஏன்னா அப்ப இந்த இடத்துல கொடுக்கணும் விசை. இதுல தந்துடுற கிடை விசை. அப்ப கிடை விசைன்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த உயரத்தை போட்டேன். இங்கே கொடுத்தா தான் குறைஞ்ச விசை வரும். இங்கே கொடுத்தா உண்டு, இங்கே கொடுத்தா வேறொரு பெருமானம். ஏன்னா இங்கே கொடுத்தா நாங்க 18 போட மாட்டோம், 8 தான் போட போறோம் இன்னைக்கு. அப்ப எம்ஜி தாக்குற தூரம் இந்த படத்துப்படி இங்கே வார 8, 10, இங்கே 6. இந்த எம்ஜி தாக்குற தூரம் இந்த 6ன்றது மாறுகல்ல, இந்த 6ன்றது மாறுகல்ல. இப்போ 90 தர 6ண்ட விசை திருப்பம் இடஞ்சுழியாக இருக்கும். இது எம்ஜி இங்கே வாரத்தால. அதுக்கு பிறகு நாங்க கொடுக்குற தாளிக்கிற விசை திருப்பம் இந்த தூரத்துக்கு ஏற்ப நாங்கள் இங்கே இந்த இடத்துல கொடுக்குறா, இங்க கொடுக்குறா, இங்க கொடுக்குறான்றது தூரம் மாறும். இப்போ தூரத்துக்கு ஏற்ப நாங்கள் பார்த்து போட்டால் சரி. இங்கே போட்டால் 20 போடலாம், அதுதான் ஆக கூடின தூரம். இப்போ அதுதான் ஆக குறைஞ்ச விசை 27 நியூட்டன் வரும். இங்கே போடக்குள்ள 18 மீட்டர் தான் நாங்கள் போட்டுறோம். அதனால விசை 30 நியூட்டன் வருது. இந்த படத்துக்கு 30 நியூட்டன். ஓகே, அடுத்த கேள்வி. இடைத்தரையில் சீரான வேகம் v0 உடன் செல்லும் வாகனம் ஒன்றின் முன்பின் சுவர்களுக்கு இடையிலான
இணைக்கப்பட்ட சுவர்களில் இணைக்கப்பட்ட இலைகள் ஏபி எனும் மனிதர்கள் கிடையாக இழுக்கின்றனர். இலைகளில் உள்ள இழுவிசைகள் T1 T2 நாங்கள் பிடிச்சி இழுக்கலுமலே ரைட். பின்வரும் கூற்றுக்களுள் பிழையானது. இது வந்து பாருங்க பஸ்ஸுக்குள்ளேருந்து பஸ் இழுக்கிற கதை இல்லை, பஸ்ஸுக்குள்ளேருந்து பஸ்ஸை தள்ளுறது இழுக்கிற கதை. அதால தொகுதியிட உந்தம் பாதிப்படையாது, தொகுதியிட வேகம் பாதிப்படையாது. அப்போ தொகுதியிட உந்தத்தில் பாதிப்பொண்டு வராது. ஆனால் அவங்களுக்கு இந்த தனிப்பட்ட ரீதியாக பாதிப்பொண்டு வரையில ரைட். பூமி சார்பாக இழுவிசைகளினால் மனிதர்களால் செய்யப்படும் வேலை பூச்சியம் அன்றுன்னு சொல்லுகிறது. பூமி சார்பாக விசை தர விசையின் திசையில் அசைஞ்ச தூரம் விசை ஒன்று இருக்கு, அசைஞ்ச தூரம் ஒன்று இருக்கு. பூச்சியம் அன்று நாங்கள் அடுத்த விடையிலையும் பார்த்துட்டு வருவோம். ரைட். பூமி சார்பாக மனிதன் ஏயினால், இது யாரு நீ ஏ வந்து இது ஏயினால் மனிதன் ஏயினால் T1 இழுவிசைக்கு எதிராக வேலை செய்ய போறது வலப்பக்கம், அப்போ எதிராக வேலை செஞ்சுட்டு சொல்லிக்கிறேன். உண்மையா வந்து வேலைன்றது விசை தர அசைஞ்ச தூரம், வேற என்னென்ன விசை அளிக்கிற பிரச்சனை ஒன்றும் இல்லை. விசையும் அசைந்த தூரமும் ஒரே திசைண்டா வேலை பிளஸ், எதிரெதிர் திசைண்டா வேலை மைனஸ். அப்போ T1 திசையிலே தான் இயங்குது. ஆகவே T1 திசை இங்க இது T1 திசைக்கு எதிர் திசையில் இயங்குது, எதிராக வேலை செஞ்சுக்கிறன்றது அப்போ சரின்னு எடுக்கலாம். பியில் T2 இழுவிசையினால் வேலை செய்யப்படுகிறது. ரைட். T2வால செய்கிற வேலை ஒரே பக்கத்துக்கு வரும். ஒவ்வொரு மனிதர்களினும் பூமி சார்பாக செய்யப்பட்ட வேலை பூச்சியம். இப்போ வேலை ஒன்று செல்லிட்டு மறு பூச்சியம் செல்லலான்னு ரைட். ஒவ்வொரு மனிதர்களும் வாகனம் சார்பாக செய்யப்பட்ட வேலை பூச்சியம் அன்று. வாகனம் சார்பாக எடுத்தா யாரும் இயங்கல்ல, பூச்சியம் அன்றுன்னு சொல்றது குழப்பம். இவன் வசன நடையில சரி சிக்கல் ஒன்று ஏற்படுத்திக்கிறேன். நான் இந்த கேள்வி ஸ்கிரீன் எத்தனை கேள்வி 17 இவங்க கொடுத்துருக்க விடையும் பார்த்துக்கொள்வோம். கொடுத்துருக்கிற 17க்கு 5வது விடை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு மனிதர்களும் வாகனம் சார்பாக செய்யப்பட்ட வேலை பூச்சியம் அன்று. வாகனம் சார்பாக வந்தா பூச்சியம் என்று வரணும். ரைட். ஓகே. அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரைட். இப்போ இங்கே பாருங்க, நாங்கள் பூமியிலிருந்து யோசிக்கிற நேரம் இன்னொரு விஷயம் ஒன்று பிரயோகிக்கிற வலப்பக்கம் இயங்குறேன்டா பூமி சார்பாக இழுவிசையால் செய்யப்பட்ட வேலை இழுவிசைகளினால் மனிதர்களில் செய்யப்பட்ட வேலை ஒரு ஆள்ட ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒரு ஆள்ட மைனஸாக இருக்கும். இழுவிசைகளில் பெருமானம் வித்தியாசம்ன்றதால பூச்சியம் அன்று எங்களுக்கு எடுக்கலாம். ஏன்னா இழுவிசைகளோட பருமன் வேற வேறையாக இருக்கும்டா எழுதப்ப பூச்சியம் ரெண்டுமே சமனும் எதிருமாக சமனாக இருந்தால் பூச்சியம் ஆகிலும் அந்த நோமலாக பூச்சியம் அன்று எடுக்கலாம். ஏன்னா வேற வேற இழுவை தந்திருக்கிறதால அசஞ்ச தூரங்கள் சமன். அப்ப பூமி T1க்கு எதிரான இது அசைகிறது இந்த திசையில, T1 இங்கள் இருக்கு, ஆகவே எதிராக T2வால் வேலை செய்யப்படுகிறது ஆனால் அதே திசையில. ஒவ்வொரு மனிதர்களும் பூமி சார்பாக செய்யப்பட்ட வேலை பூச்சியம். இங்கே வந்து ஒவ்வொரு மனிதர்களிலும் வராது, ஒவ்வொரு மனிதர்களிலும் இங்கே ஆறுமுடுகள் ஆகல சீரான வேகம். மனிதர்களிலும் சொல்லிக்கிறேன். அப்ப மனிதர் எடுத்தால் அல்ல சீரான வேகம் சொன்னா விளையுள் விசை பூச்சியம். மனிதருக்கு எடுத்தா விளையுள் விசை பூச்சியம், மனிதருக்கு விளையுள் விசை பூச்சியம் எடுத்தால வேலை பூச்சியம் எடுக்கலாம். ஒவ்வொரு மனிதர்களிலும் வாகனம் சார்பாக பூச்சியம் அன்றுன்னு சொல்லலாம். விளையுள் விசை பூச்சியம் இப்போ உள்ளுக்கு இருந்து எடுத்தாலும் மனிதன்ல தாக்குற விளையுள் விசை பூச்சியம் என சீரான வேகம். அப்ப விளையுள் விசைக்கின பூச்சியம் எடுத்தால இங்கே சீரான வேகம் எடுத்து தந்திருக்கிறத ஹைலைட் பண்ணிக்கொள்வோம். சீரான வேகம் எடுத்து தந்திருக்க ஆறுமுடுகள் அல்ல. அப்ப மனிதன்ல தாக்குற விளையுள் விசை பூச்சியம். வாகனம் சார்பா எடுத்தாலும் பூமி சார்பா எடுத்தாலும் விளையுள் விசை பூச்சியம் எடுத்தால எங்களுக்கு வேலை உண்டு கதைக்கலா பூச்சியம் வரும். அப்போ பூச்சியம் அன்று என்று செல்ல இருக்கிறதால பிள்ளை பிள்ளையானத்தம் கேட்டு இருக்கு 5வது ஆன்சர். அப்படியா இல்லையா?
கொடுக்கலாம். இப்ப நீங்க இந்த பூமி சார்பாகன்னு பார்க்கக்கொள்ள, பூமியிலிருந்து பார்க்கக்கொள்ள விலையில் விசை விசை எப்படி இருக்குன்றதை வச்சு முடிவெடுங்க. அஹ் வாகனம் சார்பாகன்னு பார்க்கக்கொள்ள வாகனம் சார்பா விலையில் விசை எப்படி வருதுன்றதை பார்த்து முடிவெடுத்தா சரி. அப்போ ஒரு ஆறுமுடுகளோட போக்குவரத்தை தான் சிக்கலோடு வரும். பூமி சார்பா விலையில் விசையோடு வலப்பக்கம் வரும். ஆனா இந்த வாகனம் சார்பாக விலையில் விசையோடு வராது மனிதனுக்கு. அப்ப அங்கே ஒரு சிக்கல் ஒன்று வரையிலும் ஆறுமுடுகள் இந்த சீரான வேகம்ன்ற தளர்ந்த பிரச்சனை இங்கே வரல. அந்த பாயிண்ட்லாம் மறு செல்றேன் பாருங்க. பூமி சார்பாகன்னு பார்க்கக்கொள்ளே ஆறுமுடுகள் ஒன்று இருந்தால் இதுல இல்லை, ஆறுமுடுகள் ஒன்று இருந்தால் விலையில் விசையோடு வரும். இப்போ மனிதனால் செய்யப்பட்ட வேலை விசேட திசை வலப்பக்கம் எடுத்தா விசையின் திசையில் அசைந்து தூரம் வரும். ஆறுமுடுகள்னா மறுமுடுகள்னா குறையிறது மைனஸ் வேலை ஒன்று வரும். ஆறுமுடுகள்னா பிளஸ் வேலை ஒன்று வரும். ஆனா அதே இது வாகனம் சார்பாக பார்க்கல மனிதன் இயங்கி இல்லை. வாகனம் சார்பாக பார்க்கல இயக்கம் பூச்சியம், இடப்பெயர்ச்சி பூச்சியம். ஆகவே வேலை பூச்சியம் என்று வரும். அப்ப இங்க எல்லாம் பூமி சார்பாக வந்திருக்கு. வாகனம் சார்பாக வேலை பூச்சியம் என்று வரணும் எப்படி பார்த்தாலும். அடுத்தது 18வது கேள்விக்கு போம். நினைக்கிறேன் டைம் சரியா போகுதுல்ல. இன்னொரு 8 18ன்னா 5 8 கேள்விக்கிற 7 மணி தாண்டிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணோம் நாங்க. கேள்விகள் இது சரி. ஓகே. லேசான அழுத்தமான கப்பி ஒப்பமான அழுத்தமான என்று பாவிக்கிற ஒப்பமான கப்பிக்கு ரைட் செல்லும் லேசான நிலை 6 கிலோகிராம் 4 கிலோகிராம் இணைக்கப்பட்டு இயங்க விடப்படுகிறது. 6 கிலோகிராம் இங்கே 60 நியூட்டன் வரும். அப்போ இங்கே ஒரு இழுவை வரும். இந்த பொருளில் தாக்குற இழுவை. இப்போ இது வந்து கப்பியில் தாக்குறது T1 T2. லேசான இலைன்னு சொன்னால் இந்த ரெண்டும் சமனாக இருக்கும். ரைட். இலைகளினால் கப்பியின் இரு பக்கங்களிலும் உருட்டப்படும் T1 T2 சமன். சாரி, திணிவுகளின் ஆறுமுடுகளானது கப்பியின் பரிதியில் உள்ள புள்ளி ஒன்றின் தொடலி ஆறுமுடுகளுக்கு சமனாகும். இது வந்து மேல் நோக்கி ஆறுமுடுகும். மேல் நோக்கி ஆறுமுடுகும். அந்த ஆறுமுடுகள் இதுக்கு இந்த இடத்துல தொடலியாக காணப்படும். சரியில்லை. கப்பிக்கும் இலைக்கும் இடையே உராய்வு விசை இல்லை எனின் கப்பி சுழலாது. உராய்வு விசை இல்லாட்டி கப்பி சுழலாது. கப்பி சுழல்றதுக்கு காரணம் உராய்வு விசை.